திகடச்சக்கரம் செம்முகம் ஐந்துலான் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கர விண்மணியாவுரை விகடச்சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். முவிருமுகங்கள் போற்றி முகம் பொழிகரனை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலுமயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட பகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மின் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். அடியார் பெருமக்களுக்கு அடியனுடைய பணிவான வணக்கம். சாந்தா அம்மையார் அவர்களுக்கும் மணிகண்ட ஐயா அவர்களுக்கும் அடியன் பணிவான வணக்கம். கோமல்சேகர் ஐயா அடியனுடைய பாக்கியம் இல்லை. கோமல்சேகர் ஐயா வந்து அடியனுக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரியும். அவரு முகநூல்ல பழக்கம். முகநூல்ல வந்து அடியன் நம்பியாரூர்ங்கிற பேர்ல அடியன் வந்து ஆல்ரெடி கோமல்சேகர் ஐயாவை முன்னாடியே தெரியும். அதனால ஐயாவுக்கு அப்படி தெரியும். இப்ப லக்ஷ்மணன்னு சொன்னாக்கா ஐயா தெரியுமா என்னன்னு தெரியல. இதனால ஐயாவுடைய அறிமுகம் பின்னாடி கிடைக்கின்றது. அவருக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். சிவாங்க. இன்றைய தலைப்பு, இன்றைய திருமுறை இரண்டாம் திருமுறையில 79வது பதிகம். அதுவும் ஆரூர் திருப்பதிகம். ஆரூர்னாலே அடியனுக்கு ரொம்ப விருப்பமான தலம் தியாகராஜர். நான் ரொம்ப அது முதல் பேச்சே ஆரூரை பத்திங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சாந்தாசன் அம்மா அவர்களையும் பொன்னார் திருவடிகளை அடியன் பல முறை வணங்குகிறேன். இது ஒரு பெரிய பெரும் பேரு. அதை ஏற்படுத்தி கொடுத்த மணிகண்டையாக்கு அடியனுடைய பணிவான வணக்கம். சிவாய நம்ம. சரி, பதிகத்துக்குள்ள பதிகத்தை பத்தின சிந்தனை சொல்லுவோம். திரு ஆரூர் சுவாமி பேரு. ஆரூர் பத்தி எல்லாருக்கும் நிறைய தெரியும். அதனால பெருசா சிந்திக்காம புதிய தகவல்கள் என்ன கிடைக்குமோ அது மாதிரி பார்ப்போம். முதல் சுவாமி பேரு வந்து புட்டிடங்கொண்ட பெருமானார் தியாகராஜ சுவாமி. புட்டிடங்கொண்ட பெருமானார் திரு மூலட்டான சுவாமி. தியாகராஜர் வந்து உற்சவர். அதே போல அம்பாள் பேரு வந்து அல்லியம் பூங்கோதை, நீலோத்பால் அம்பாள்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் அம்பாளுக்கு உண்டு. அதுவும் இல்லாம தனி சன்னதியா கமலாம்பிகை இருக்காங்க. தலைமரம் வந்து பாதிரி மரம். தீர்த்தம் கமலாலயம் தெப்பக்குளம், தங்க தீர்த்தம், காயா தீர்த்தம், வாணி தீர்த்தம்னு 3 தீர்த்தம் கமலாலயம் இல்லாம இருக்கு. தங்க தீர்த்தமும் கயா தீர்த்தமும் கோயிலுக்குள்ளேயே இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா திருமகள் வழிபாடு செய்த தலம். ஊரே வந்து கமலாபுரம்னு தான் இருந்திருக்கு. முன்ன காலம் வரைக்கும் கமலாபுரம்னு தான் இருந்திருக்கு. அதுவும் இல்லாம கமலாலயம் தெப்பக்குளமும் அம்பாள் பேர்ல தான், மகாலட்சுமி பேர்ல தான் இருக்கு. அதாவது திரு மகாலட்சுமி வழிபாடு செய்த திருமாலை அடைய வேண்டி மகாலட்சுமி எம்பெருமான் புட்டிடங்கொண்ட பெருமான வழிபாடு செய்த தலம். அது ஒண்ணு. அது திரு ஆர்னா பொருந்திய திரு மகாலட்சுமி அங்க வந்து வழிபாடு செய்ததுன்னு ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆறுன்னு சொன்னா மண்ணுன்னு ஒரு பொருள் உண்டு. இது வந்து பஞ்சபூத தலங்கள்ல மண்ணுக்கு உண்டான தலம். திரு ஆர் ஊர். ஆறுன்னா மண்ணுன்னா இப்ப கடல் வந்து என்ன சொல்லுவோம், கடல் வந்து கடுமையான அலை அடிக்கும் போது கடல் ஆர்ப்பரிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆர்ப்பரிக்குதுன்னு என்ன அர்த்தம்? கடல் நீரானது கடல் அலைகளால் ஆர்ப்பரித்து செல்கிறது. அதனால ஆர்ப்பரித்து அப்படின்னு சொல்றது. அதனால இப்ப இங்க திரு மண்ணுக்கு உண்டான தலமும் கூட நம்ம இது இப்படி எடுத்துக்கலாம். அது ஒண்ணு. அதே போல திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் திருவழகு, மன்னார்குடி மதிலழகு, வேதாரண்யம் விளக்கழகு அப்படிங்கிற பழமொழிக்கு உள்ளது. அதே போல சோழர்களுடைய 5 தலைநகரங்கள்ல ஒண்ணு நம்ம திருவாரூர். நம்ம மனுநீதி சோழன் இருந்தது எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். ராஜேந்திர சோழன் பறவையார வந்து அங்கதான் சந்திச்சாருங்கிறது எல்லாமே நம்ம பல புராணங்கள்ல எல்லாம் கேள்விப்பட்டது. அதே போல பாத்தீங்கன்னா காவிரியுடைய தென்கரை தலங்கள்ல அமைஞ்ச 87வது சிவத்தலம் இந்த தலம். சப்தவிடங்க தலங்கள்ல ஒரு தலைமையான பீடம். திருவாசகத்துல குறிக்கப்பட்ட தலமும் கூட. சுவாமி வந்து 15வது நூற்றாண்டுக்கு பிறகு தியாகராஜாங்கிற பேரு சுவாமிக்கு வழங்கப்பட்டதாகவும், அதுக்கு முன்னாடி வீதி விடங்கன்னு தான் இருந்ததாகவும் அங்க ஒரு கல்வெட்டு இருக்கிறதா அப்படின்னு ஒரு குறிப்பு படித்தேன்.
அதே போல பிறக்க முக்தி தலம் திருவாரூர். அடுத்தது 12 திருமுறைகளிலும் பாடப்பெற்ற ஒரே தலம், பாடல் பெற்ற தலத்துல இதுவும் ஒண்ணு. அதே போல ஞானசம்பந்தர் 5 பதிகங்களை பாடியிருக்காரு. அப்பர் சாமி வந்து 21 பதிகங்கள் திருவாரூர்ல பாடி அருளி இருக்காரு. சுந்தரமூர்த்தி சுவாமி 8 பதிகங்களை பாடியிருக்காரு. அதுவும் இல்லாம 8ஆம் திருமுறையில திருவாசகத்துல ஒரு பதிகமும், 9ஆம் திருமுறையில ஒரு பதிகமும், 11ஆம் திருமுறையில ஒரு பதிகமும், அது இல்லாம 12 திருமுறைகளும் இருந்திருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா கற்கோயிலா செங்கல் கோயிலா இருந்ததை கற்கோயிலா மாத்தினது வந்து கண்டராதித்த சோழருடைய மனைவியாகிய செம்பியன் மாதேவியார் அவங்க காலத்துலதான் கட்டளையா மாற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மண்தலியா தான் இருந்திருக்கு. மண்தலின்னு சொன்னாக்க நம்ம இன்னைக்குமே ஆரூர் பறவையின் மண்டலின்னு சொல்றோம்ல, அது வந்து பாத்தீங்கன்னா பறவையின் மண்டலி இல்லை, மண் தளி தான். தளின்னா கோயில். இப்போ பறவையின் மண்தலின்னு தான் பரவநாச்சியார் வழிபாடு செய்த தலம் பறவையர் மண்தளி. அது வந்து மண்டலி அப்படிங்கிற பேர்ல தான் இன்னைக்குமே நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதே போலதான் செங்கற்கற்களா இருந்த கோயில் எல்லாத்தையுமே அப்படி இன்னைக்கு கற்கோயிலா மாத்தினது சோழர்கள் காலத்துல செம்பியன் மாதேவி. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னாக்க இந்த சோழர்கள் மட்டும் இல்ல, பல்லவர்கள், பாண்டியர்கள், விஜயநகரர்கள், தஞ்சை நாயக்கர்கள், மராத்திய மன்னர்கள், இவங்க எல்லாமே அவங்களுடைய ஆட்சி காலத்திலையும் படிப்படியா கோயிலுக்கு அவங்களால முடிந்ததை செய்திருக்காங்க. திருவாரூர் தியாகராஜர் கோயில் சன்னதியில பாத்தீங்கன்னா அம்பாள் கமலாம்பாள் வந்து காலை ரெண்டையும் மடக்கி வச்சு ஒரு யோகத்துல அமர்ந்திருப்பாங்க. அது வந்து ரொம்ப பிரசித்தியான ஒரு சக்தி பீடங்கள்ல ஒன்னா கமலாம்பாள் போற்றப்படுகிறார். அத அம்பாளை பத்தி முத்துசாமி தீட்சிதர் வந்து நவாவர்ண கீர்த்தனை அப்படிங்கிறத பாடியிருக்காரு. அதே போல கமலாம்பாளுடைய தோற்றத்தை சொல்லும்போது தியாகேச குறவஞ்சி அப்படிங்கிற நூலில் விலங்கு தென் ஆரூர் வியன்பதி தழைக்க உளம் கனிவாக யோகாசனத்தில் அந்தரும் துதிக்க அரசிருந்த அருள் பூமண்டலம் துதிக்க வளர் பராசக்தி அப்படின்னு தியாகேச குறவஞ்சி அப்படிங்கிற ஒரு நூல் கமலாம்பாளை பத்தி ரொம்ப சிறப்பா பாடுது, எடுத்து சொல்லுது. அதே போல பார்த்தீங்கன்னா அஜபா நடனம் இங்க ரொம்ப பிரசித்தி. திருமாலுடைய திருமார்புல தியாகராஜர் இருக்கும்போது அது மூச்சு காத்துக்கு ஏற்றி இறங்குற மாதிரி ஒரு நடனம். ரொம்ப விரிவா போகல, அது போனா தேவலோகம் வரைக்கும் போகணும், அதனால அதை ரொம்ப போகல. சரி, அதே போல பாத்தீங்கன்னா தேவேந்திரனை வழிபாடு செய்யக்கூடிய நித்திய பிரதோஷ வேலை, இன்னைக்கும் பிரதோஷ வேலையில ஆரூரை பத்து சிந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இறைவன் திருவருளால கிடைச்சது. சந்தோஷம். நித்திய பிரதோஷம் அப்படிங்கிறப்ப தேவேந்திரனே வந்து சாயரட்சியில தியாகராஜரை பூஜை பண்ணுவாராம். இது என்ன அதுல அவ்வளவு வித்தியாசம்னு கேட்டா, எல்லா சிவாலயங்கள்லயும் இருக்கக்கூடிய சிவ சாநித்தியம் பூரா சிவக்கலைகள் எல்லாமே சாயரட்டையில திருவாரூர் மூலட்டானத்துல அடங்குறதா ஐதீகம்னு சொல்றாங்க. அதே போல அர்த்த ஜாமத்துக்கு சிதம்பரம் சொல்றாங்க இல்லைங்களா, அதே போல திருவாரூர்ல இப்படி சொல்றாங்க. இன்னொன்னு, தியாகராஜரை நேருக்கு நேரா நின்று அவர் பூஜை பண்ணுவார். அங்க உள்ள சிவாச்சாரியார் தேவேந்திரனா தன்னை பாவிச்சுக்கு, நீங்க மற்ற நேரம்லாம் பாத்தீங்கன்னா சுவாமிக்கு நம்ம நேருக்கு நேரம் நின்று நம்ம பூஜை பண்ண மாட்டோம் இல்லையா, நம்ம ஒரு ஓரமா சிவாச்சாரியர் இருப்பாங்க, இப்ப நம்மளே வழிபாடு செய்யணும்னா கூட சுவாமி நேரா இருப்பாரு, நம்ம நேரம் இப்படி ஓரமா இருந்து செய்வோம். ஆனா அந்த மாதிரி இல்லை, நேருக்கு நேரா இருந்து சுவாமிய பூஜை பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம காண கிடைக்காத ஒரு காட்சிகள், அது திருவாரூர்ல பார்க்கலாம். அதே போல கமலஞான பிரகாசர் அவரும் திருவாரூர்ல இருந்தவர். அதே போல பார்த்தீங்கன்னா தண்டியடிகள், கலர்ச்சிங்கர், செருத்துணையார், விரண்மிண்ட நாயனார், நமினந்தியடிகள், இவங்க எல்லாமே தியாகராஜ சுவாமிக்கு தொண்டு பண்ணியிருக்காங்க. 7 கோபுரங்களை கொண்டது இந்த திருக்கோயில். அதே போல கீழ கோபுரம், அதாவது அதுக்கு வந்து மகாமதுரம்னு ஒரு பேர் உண்டு. கிழக்கு கோபுர வாசலுக்கு மகாமதுரம்னு ஒரு பேர் உண்டு. இது 118 அடி உயரம் உள்ளது அந்த கோயில். அதே போல கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி, இந்த மாதிரி பழமொழிகள்லாம் நிறைய இருக்கு. இந்த கோயிலுக்கு வேறு பேர்கள்லாம் இருக்கு. திருவாரூருக்கு சேத்திரவாரபுரம், ஆடகேசபுரம், தேவயாகபுரம், முசுகுந்தபுரம், கலிசெல்லா நகரம், அந்தரகேசபுரம், வன்மீகநாதபுரம், தேவாசிரியபுரம், சமத்காரபுரம், மூலாதாரபுரம், கமலாலயபுரம் அப்படிங்கிற பேரெல்லாம் நிறைய சொல்றாங்க. அதே போல நவகணங்கள் அத்தனையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய தலம் திருவாரூர். ஏன்னா அவரு ராஜாதி ராஜா தேவராஜா,
இல்ல தேவர்களுக்கெல்லாம் ராஜா. அங்க நவகிரகத்துக்கு என்ன வேலை? ஒன்றும் இல்லை. அதனால அது எல்லாமே ஒரே நேர்கோட்டுல இருக்கும். யமபயம் தீர்க்கக்கூடிய தலம் யமசண்டின்னு சொல்லி அங்க ஒரு சண்டிகேஸ்வர சுவாமி யமசண்டிங்கிற பேர்ல இருக்காரு. அதே போல சங்கீத மும்மூர்த்திகள் தோன்றிய திருத்தலமும் இதுதான். முத்துசாமி தீட்சிதர் இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் அவதாரம் பண்ணது திருவாரூர். இப்ப திருவாரூர்ல இருந்து கமலாலயத்திலிருந்து வந்து நீங்க வடக்கு வீதிக்கு திரும்புற பாதைக்கு நேரா இன்னொரு குறுக்கு பாதை ஒண்ணு போகும். அது நேரா அந்த வீதியில தான் அவங்க 3 பேரும் அவதாரம் பண்ணதா வீடு தனியா அங்கேயே இருக்கு. நமினந்தியடிகள் வந்து விளக்கு தண்ணீரால ஏற்றின தலம், ரொம்ப சிறப்பு வாய்ந்த தலம். அது போல பசுவிற்கு நீதி வழங்க மனுநீதி சோழன் தேர்ல சக்கரம் வச்சு ஏத்துனது தலம். அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் இல்லாத சிறப்பா இந்த திருக்கோயில்ல 9 ராஜகோபுரம், 80 விமானம், 12 உயரமான மதில்கள், 13 மண்டபங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 3 நந்தவனம், 3 பிரகாரம் அப்படிங்கிற மாதிரி பிரம்மாண்டமான ஒரு கட்டிட அமைப்பு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள 24 உப கோயில்கள், உட்கோயில்கள் 24 இருக்கு. 365 சிவலிங்கமும் 86 விநாயகர் திருமேனிகளும் இது விநாயகருக்கு கோயிலும் இருக்கு. சரிங்களா? அவ்வளோ சிறப்பான ஒரு தலம். இப்படி ஒரு சிறப்பான தலத்துல தியாகராஜர் தான் சிறப்பு மூர்த்தி. நம்ம தில்லையில நடராஜமூர்த்தி மாதிரி, திருச்செங்காட்டங்குடியில உத்தராபதி மாதிரி திருவாரூர்ல தியாகராஜ சுவாமி. அவருக்கு என்னென்ன பேர் இருக்குன்னா வீதி விடங்கர், தேவரகண்ட பெருமான், தியாக பெருமான், ஆடரக கிங்கினி காலழகர், செங்கலு நீர் அழகர், செவ்வந்தி தோடழகர், கம்பிக்காதழகர், தியாக வினோதர், கருணாகர தொண்டைமான், அசைந்தாடும் அப்பர், அடிக்கு 1000 பொன் வழங்கியவர் கமலேசர், செம்பன் தியாகர், தேவ சிந்தாமணி, தியாக சிந்தாமணி அப்படின்னு பல திருநாமங்கள் இருக்கு. இப்ப ராஜான்னு சொன்னாக்க அவருக்குன்னு என்ன சிம்மாசனம், அவருக்கு என்ன வாளு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும்ல. அப்படி பார்த்தாக்க தண்டு மணித்தண்டு, கொடி தியாக கொடி, ஆசனம் வந்து ரத்தின சிம்மாசனம், அவர் அணியக்கூடிய மாலை செங்கலை நீர் மாலை, வால் வீரகண்டம்ங்கிற வாளு, நடனம் அஜபா நடனம், யானை வந்து ஐராவணம், மலை அரதன சிருங்கம், முரசு பஞ்சமுக வாத்தியம், நாதஸ்வரம் பாரி, மத்தளம் சுத்த மத்தளம், குதிரை வேதந்தான் குதிரை, நாடு சோழ நாடு, ஊர் திருவாரூர், ஆறு காவிரி. அந்த மாதிரி பல சிறப்புகள் தியாகராஜ சுவாமிக்கு இருக்கு. சரிங்களா? சாமி ராஜா வரும்போது நம்ம ஊரு இப்ப ஒரு ராஜா வராரு, ஒரு முதலமைச்சர் வர்றாருன்னா அவர் கூட எவ்வளவு பேர் வரணும். மந்திரி வராங்க, எம்எல்ஏ வராங்க, கவுன்சிலர் வரைக்கும் இருப்பாங்க. அதே ஆனா உலகத்துக்கே ராஜா தியாகராஜரு திருவீதி விழா வரும்போது எவ்வளவு பேரு சாமி கூட வருவாங்கன்னா, அருளிப்பாடியார், உரிமையில் தொழுவார், உருத்திர பல்கணத்தார், விரிசரை மாவிரதிகள், அந்தணர்கள், சைவர்கள், பாசுபதர்கள், கபாலியர்கள் அப்படிங்கிற 8 கணங்கள், எண் கணங்கள் சூழதான் சாமி வெளியே வருவார். அவர் சாமி வெளியே வந்து தேருக்கு புண்ணா இவ்வளவு பேர் கூட வருவாங்களாம். இந்த அப்பர் சாமியுமே 4ஆம் திருமுறையில 20வது பதிகத்துல இதை பதிவு பண்றார். அருமணி தடம் பூன்முலை அறம்பெயரோடு அருளிப்பாடியார், உரிமையர் தொழுவார், உருத்திர பல்கணத்தார், விரிசடை விரதிகள், அந்தனர், சைவர், பாசுபதர், கபாலிகர், திருவினில் பொழியும் திருவாரூர் அம்மானேன்னு சொல்லி அப்பர் சாமியும் சாமியோடைய அந்த ஆருத்ர தரிசனம் இதெல்லாமே சுவாமி ரொம்ப சிறப்பா அப்பர் சாமியுமே சொல்றார். அதே போல நம்ம மதுரையில வந்து 63 திருவிளையாடல்கள் சொக்கநாத பெருமான் நிகழ்த்தினதா நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதே போல இங்க 364 திருவிளையாடல்கள் தியாகராஜர் செஞ்சிருக்கார். ஸ்ரீ தியாகராஜ லீலைகள்னு சொல்லி ஒரு 3 வால்யூம்ல அதுக்கு தனியா ஒரு புக்கு இருக்கு. 364 திருவிளையாடல். அதுல உள்ள பல இதெல்லாம் நமக்கு வெளியே தெரியுமாங்கிறது தெரியல. ஆனா நமக்கு திருவிளையாடல் புராணம்ங்கிறது மூலியமா அந்த 63 திருவிளையாடல்களை பேசிக்கிட்டு இருக்கோம். அது திருவாரூர்ல 364 திருவிளையாடல்கள் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா சுவாமி தேருக்கு வர்ற தேர்ல இருக்கக்கூடிய அந்த காட்சியை யஜுர்வேதத்துல ஸ்ரீ ருத்ரத்துல ஒரு மந்திரம் இருக்கு. ரதிப்பியோ ரதேப்பியச்சவோ நமோ நமோ, ரதேப்பியோ ரதிப்பியச்சவோ நமோ நமோ அப்படின்னு யஜுர்வேதத்துல கூட இந்த சுவாமி தேரோடைய அழகுல எப்படி தேர்ல வரும்போது எப்படி இருப்பாருங்கிறதையும் சொல்றாங்க. சரிங்களா? சரி, எல்லாத்தையும் சொல்லி திருவாரூர் சொல்லிட்டு குருநாதரை சொல்லாம விட்டா எப்படி? அடுத்தது நம்பி ஆரூர்னாலே சுந்தரமூர்த்தி சுவாமி. சுவாமி பறவையார திருமணம் பண்ணி அங்கேயே வாழ்ந்தது மட்டும் இல்லாம மணிமுத்தாறுல
மணிமுத்தாறுல போட்ட 16,000 பொண்ணை 12,000 பொண்ணை இங்க கமலாலயத்துல எடுக்கிறார். அப்ப அது மாதிரி ஒரு பறவையாறு அவதாரம் செஞ்சு வாழ்ந்த புண்ணியப்பதி, சுவாமி அவங்க கூட வாழ்ந்த புண்ணியப்பதி, இப்படி நிறைய இருக்கு. அடியாருக்கு அன்னம்பளிப்பு செய்யறதுக்காக நெல்மலை பெற்ற புண்ணியப்பதி, நிறைய சொல்லலாம். ஆனா நேரம் கருதி முன்னுரையை ரொம்ப நீட்ட விரும்பல. 1 மணி நேரம் தான், ஒரு 10 நிமிஷம் தான் முன்னுரைக்கு எடுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க அம்மா. அதுக்காக தலைமைக்கு கட்டுப்பட்டு செய்வோம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அன்னையர் அம்மா, அவங்க இசைஞானையர் அவதாரம் செய்தது நம்ம திருவாரூர் தான். கமலாபுரம்னு பேரு. திருவாரூர்ல இருந்து மன்னார்குடி போற வழியில இன்னைக்கு 7 கிலோமீட்டர் அந்த ஊர்ல தான் நம்ம இசைஞானையர் அவதாரம் செய்த புண்ணிய தலம் இங்கதான் இருக்கு. திருவாரூர் இருந்து ஒரு 7 கிலோமீட்டரு. இதெல்லாம் அடுத்த முறை அந்த பக்கம் போகும்போது எல்லாரும் தரிசனம் பண்ணுங்க. திருத்துணை நாயனார் இதெல்லாம் நம்ம ஆரூர் அறநெறி அப்பர்ல திருத்துறை நாயனார், கள்ளசிங்கர் இவங்கெல்லாம் வழிபாடு செய்தது. ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். சுவாமி திருவொற்றியூர்ல இருந்து திருவாரூர் வரார். திருவொற்றியூர்ல இருந்து திருவாரூர் வரும்போது அவருக்கு கண்ணு போயிடுது. இது நமக்கு எல்லாருக்கும் காஞ்சிபுரத்துல ஒரு கண்ணு வாங்குறாரு. திரும்ப திருவாரூர்லயும் மீளாரிமை பதிகம் பாடி கண் பார்வை முழுவதுமா வந்துரு. இப்ப வருத்தப்பட்டுட்டு இருக்க, அவரு வந்துட்டாரு, தங்கிலியுடைய திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு பறவையார் அவங்க மேல சுவாமி மேல கோபமா இருக்காங்க. இப்ப சுவாமி அந்த புலவியை தீர்க்க சொல்லி பேசுறார். திருவாரூரை பத்தி பேசிட்டு சுவாமி அதாவது என்ன சொல்றதுன்னா, செந்தாமரை வீதி நாருமால் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. சுவாமி இருமுறை தன்னுடைய திருவடி தோய நடந்த தலம். அது சாதாரண தலமா, எந்த எப்படி வாய்க்குமா, தூது போன தலம் இல்லையா. அதுல ஒரு 4 பாட்டை மட்டும், அந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு பதிகத்துக்குள்ள போயிடலாம். புலவி தீர்த்து தாருங்கள் சொல்லி போய் சுந்தர சுவாமிகிட்ட கேட்கிறார். நாயனீரே, நான் உமக்கு இங்கு அடியே நாகில் நீர் எமக்கு தாயின் நல்ல தோழருமாம். தம்பிரானாரே ஆகில் ஆய அறிவும் இழந்து அறிவே அயர்வு நோக்கி அவ்வளவும் போய் இவ்விரவே பறவை உறும் புலவி தீர்த்து தாரும் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமி புலவி தீர்த்து தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு சுவாமி என்ன பண்றாரு, நம்பி முகம் நோக்கி துன்பம் ஒழினி யாம் உனக்கு ஓர் தூதனாகி இப்பொழுதே பொன்சை மணி பூன் பறவை பால் போகின்றோம் என்று அருள் செய்து சுவாமி பறவையார்கிட்ட தூது போறாங்க. பறவையார் இவரை கோயில்ல இருந்து ஏதோ ஒரு சிவாச்சாரியார் வராரு, ஏதோ நமக்கு செய்ய வேண்டிய பணி ஏதோ மிச்சம் இருக்கும் போல இருக்கு கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு கேட்டா இவரு இந்த மாதிரி சொல்றாரு. அப்ப பறவையார் கோவப்பட்டு சொல்றாங்க, பங்குனி திருநாளுக்கு பண்டு போல் வருவாராகி இங்கு என்னை பிரிந்து போகி ஒற்றியூர் எய்தி அங்கே சங்கலி தொடக்கு உண்டாருக்கு இங்கு ஒரு சார்பு உண்டோ. நான் திருவொற்றியூர்ல சங்கிலியோட தொடக்கு உண்டவருக்கு திருவாரூர்ல என்ன வேலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. கோவப்பட்டுட்டு அது அவர் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல, தூது போனவர் மேல என்ன சொல்றாங்க, நீர் இக்கடை தலைவருகை மற்றும் பெருமைக்கு தருவது அன்று. அவரு செய்த தவறுக்கு நீங்க அதுக்கு இப்படி வரீங்களே, இப்ப அவரை சமாதானம் பண்றதுக்கு வரீங்களே, நீங்க ஒரு பெரியவரா இருந்துட்டு இப்படி வரீங்களே அப்படின்னு சொல்லி இது உமது பெருமைக்கு தகுதியா அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா சிவா. அடுத்தது இதே போய் அப்படியே போய் சாமி புத்தனமன்ற தியாகராஜ சாமி போய் சுந்தரத்தை சொல்றாரு. அதுக்கு ஆரூரை சொல்றாரு, வானவர் உய்ய வேண்டி மறிகடல் நஞ்சை உண்டீர், தானவர் புறங்கள் வேவ மூவரை தடுத்து ஆட்கொண்டீர், தான்மறை திருவனுக்காக காலனை காய்ந்து நட்டீர், யான் மிகை உமக்கு இன்று ஆனால் என் செய்வீர் போதாது என்றார். நீ அவருக்கு அதை பண்ண, நீ இவருக்கு இதை பண்ண, நீ இவருக்கு இதை பண்ண, எல்லாருக்கும் அவங்க கேட்கறதெல்லாம் பண்ற, ஆனா நான் ஒண்ணு கேட்கிறேன் நீ எனக்கு பண்ணல, ஆனா இவருக்குதான் சாமி ஓடி ஓடி அவ்வளவு வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்லி அவரு சுந்தரர் கோவிக்கிறதோட நிறுத்தல. என்ன சொல்றாரு, நீ பறவையார்கிட்ட போய் அவரை சமாதானம் பண்ணி நீ என்ன சேர்த்து வைக்கலன்னா என் உயிரை விட்டுருவேன்னு சாமி கதறாரு சாமி கிட்ட. ஆவதே செய்வீர் இன்று என் அடிமை வேண்டாவிட்டால் பாவியன் தன்னை அன்று வலிய
வலிய ஆட்கொன்றது ஏன்? நீ இதை கூட செய்ய முடியலன்னா நீ என்ன வலிய ஆட்கொண்டதுக்கு என்ன அர்த்தம்? நோவும் என் நலிவும் கண்டீர் நுடங்கு இடை அவள்பால் என்று மேவுதல் செய்யீராகில் விடும் உயிர் என்று வீழ்ந்தார் அப்படின்னு சேக்கிழார் சொல்றாரு. சாமி என்ன சொல்றாரு? சரி, மீண்டும் ஒரு முறை நான் உனக்காக தூர்ந்து போறேன் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த தடவை தியாகராஜசாமி என்ன பண்றாரு? தன்னுடைய நிஜ ரூபத்துல போறார். அப்ப பறவையார் வந்து அதை கண்டுட்டு பறவையார் பொறுப்பாங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? ஒளிவர செய்ய பாதம் வருந்த ஓர் இரவு மாறாது அழிவரும் அன்பர்க்காக அங்கு ஒழுங்கி உழவீராது எழிவருவீரும் ஆனால் என் செய்கேன் இசையாது என்றார். சாமி, நீ தேவர்களுக்கெல்லாம் தலைவர், தேவாதி தேவர், தேவராஜா, நீங்க இங்க எளியர்களுக்காக நீங்க இப்படி இருமுறை இப்படியும் போயிட்டு வரீங்களே, நீங்க இவ்வளவு பாடுபடும் போது இசையாது என் செய்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் இசையறாங்க. சரிங்களா? சரி, இப்ப இந்த செய்தியை சுந்தரத்தை சொல்லணும்ல. இப்ப நான் பறவையார்கிட்ட பேச முடியல, அவங்க என்ன சேர்த்துக்கலன்னு அவர் வருத்தப்படுறாரு. என் உயிரே விட்டுருவேன்னு சொல்றாருல்ல. இப்ப இந்த செய்தியை போய் பறவையார்கிட்ட பறவையார் ஒத்துக்கிட்டாங்கிறத சுந்தரத்தை போய் சொல்லணும். இப்ப சாமி 2 பேரும் நண்பர்கள். அப்ப நண்பர்கள் எவ்வளவு உரிமையா இருக்கணும்ல. உரிமையா இருந்தா தானே அந்த ஒட்டுதல் வரும். இப்ப சுந்தரர்கிட்ட சாமி சொல்றதுக்கு போறார். எப்படி போனாரு? வேகமா போனாராம். வேகமா போனாருன்னா வேகமா தான் போனாரு. எவ்வளவு வேகமா போனாரு? ரொம்ப வேகமா போனாரு. ரொம்ப வேகமா போனாருன்னா எப்படி போனாரு? தலையில கங்கை இருக்குல்ல, அந்த கங்கை ததும்பி கீழே கொட்டுற வேகத்துல போனாராம். அப்ப சாமி எவ்வளவு வேகமா, இவரு எவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டு நேரா போய் சுந்தரர்கிட்ட, அப்பா இந்த மாதிரி பறவையார் ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு வேகமா போயிருந்தா தலையில இருக்கிற கங்கை கீழே வலிஞ்சு போயிருக்கும். சாமிக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கும், சுந்தரர் எவ்வளவு ஆர்வமா இருந்திருப்பாரு. சேக்கிழார் சொல்றாரு பாருங்க, அன்னவர் முன்னும் பின்னும் மருந்து அணைவு எய்த மின்னினையார்பார் அன்பர் உயிர்க்கும் விரைவோடும் சென்னியில் நீடும் கங்கை ததும்ப திருவாரூர் மன்னவனார் அம்மறையவனார்பார் வந்துற்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? மாதிரி அது ஒண்ணு. காளமேக புலவர் வந்து ஒரு பாட்டு அவர் என்ன சொல்றாரு? இந்த திருமாலும் நான்முகனும் இருக்காங்கல்ல, 2 பேரும் இப்படி வானத்துக்கும் பூமிக்கும் தேடிட்டு இருந்ததுக்கு திருவாரூர் போய் பறவை நாச்சியாருடைய அந்த வீட்டு படிக்கட்டுல தவங்க இருந்திருந்தாங்கன்னா சாமியுடைய திருவடியையும் முடியும் பார்த்திருக்கலாமே. அது தெரியாம இவனுங்க 2 பேரும் ஒருத்தன் வானத்துக்கு போறானா, ஒருத்தன் பூமிக்கு போறானா அப்படிங்கிற மாதிரி காளமேக புலவர் ஒரு பாட்டு பாடியிருக்கார். ஆனார் இளைய அயனும் திருமாலும் காணார் அடிமுடி முன் காண்பதற்கு மேல்நாள் இரவு திருவாரூர் எந்தை பிரான் சென்ற பறவை திருவாயிற்படி அப்படிங்கிறது காளமேக புலவர் பாடின ஒரு பாட்டு. இவர் திருவாரூர்னு சொல்லி சாமியுடைய திருவடி இருமுறை தோய்ந்த அந்த பெருமையை பாடாம போறதுக்கு அடியனுக்கு மனம் ஒப்பல. அதனால ஒரு 2 நிமிஷம் பதிகத்துக்குள்ள போவோம். முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 79வது திருப்பதிகம். இந்த திருப்பதிகம் கோயில்ல பாடப்பட்ட பதிகம் இல்லை. அதாவது கோயில்ல நிறைய பதிகங்க பார்த்தீங்கன்னா ஊர் எல்லையில பாடியிருப்பாங்க. சீர்காழியில எல்லாம் எல்லையில தான் சுந்தரமுத்து சாமி பாடியிருப்பாரு, திருவதியில எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ குளக்கரையில இருந்து பாடின பதிகம், அடுத்தது கோபுரத்துல இருந்து பாடின பதிகம், இல்லைன்னா கோயில வளமா வரும்போது பாடின பதிகம், சாமியுடைய திருமுன்னர் பாடின பதிகம், இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம் இல்லைங்களா? அது போல இது எங்க பாடினதுன்னா ஊர் எல்லையில பாடின பதிகம். எப்படி எல்லையில பாடினதுன்னா நிறைய அரிய பதிகங்கள் வந்து ஒரு ஊருக்கு ஒரு தலத்துக்கு வரும்போது பாடின பதிகங்களா தான் இருக்கும். ஆனா இந்த பதிகம் இந்த தலத்திலிருந்து இன்னொரு தலத்துக்கு போகும்போது பாடின பதிகம். அப்பர் சாமி வந்து திருப்புகலூர்ல தங்கி இருக்காரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டு ஞானசம்பந்தர் வந்து திருப்புகலூருக்கு போறார். திருப்புகலூருக்கு போகும்போது அந்த எல்லையில இருந்து பாடினப்பட்ட பதிகம் இந்த பாட்டுங்க. அதே 518வது பாடல் ஞானசம்பந்தர் புராணத்துல 518வது பாட்டு. புவன ஆரூரின் புறம்போது அதனையே நோக்கி நின்று அகமிலா நெஞ்சமே அஞ்சல் நீ உய்யுமாறு அருதி என்று சிவனது ஆரூர் தொழாய் நீ மறவாது சென்று செங்கை கூப்பி பவனமாய் சோடையாய் என்னும் திருப்பதிகம் முன் பாடினாரே அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர் புராணத்துல 518வது பாட்டு சொல்றார். இங்கிருந்து
திருவாரூர்ல இருந்து திருப்புகலூர் போற வழியில பனையூர் போய் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருப்புகலூருக்கு போய் அப்பர் சாமியோடைய சேர்ந்தாரு அப்படிங்கிறது பெரிய புராணத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ பண் காந்தாரம். திருச்சிற்றம்பலம். பவனமாய் தோடையாய் நாயழா பஞ்சு தோய்த்து அட்ட உண்டு சிவனத்தால் சிந்தியாமே பேதைமார் போல நீ வெல்கினாயே கவனமாய் பாய்வதோர் ஏறு புகந்து ஏறிய காலகண்டன் அவனது ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. இது முதல் பாட்டு. பவனமாய் சோடையாய். பவனம்னு சொன்னா காற்றுங்க. பவனம்னு சொன்னா காற்று. நெஞ்சத்துக்கு ஒரு தைரியம் சொல்ற மாதிரி, ஒரு உறுதி சொல்ற மாதிரியே அமைஞ்ச பதிகங்கள் இந்த பதிகம். ஞானசம்பந்தருடைய கடினமான பதிகங்கள்ல ஒரு பதிகமும் இந்த பதிகம். படிக்கிறதே கொஞ்சம் சிரமமான பதிகங்கள். இதுல உள்ள பல பொருள், பல வார்த்தைக்கு இன்னைக்கு நம்மளுடைய பழக்கத்திலே இல்லை. பவனம்னா காற்று, அதை இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறதே இல்லை. சரிங்களா? இல்ல என்ன சொல்றாரு? பவனமாய் சோடையாய் நாயழா பஞ்சு தோய்ச்சு அட்ட உண்டு சிவனத்தால் சிந்தியாமே பேதைமார் போல நீ வெல்கினாயே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நெஞ்சமே நோயுற்று உடல்வாடி உன்னுடைய உணர்வெல்லாம் அழிந்து போய் உனக்கு மேல் மூச்சு வாங்கும் நிலையை அடைந்து உன்னுடைய நா வறண்டு போய் நா எழாது போய் உன் அருகில் உள்ள உன்னை சார்ந்தோர் எல்லாம் மெல்லிய பஞ்சில் எடுத்து அதுல பாலை நினைச்சு அதை உன்னுடைய நாவில் இட்டு அதை நீ உண்டு நீ இப்ப உன்னுடைய இறுதி காலத்துல வாடுவதற்கு முன்பாக இறைவனுடைய திருவடிகளை சிந்தியாது இருக்கக்கூடிய அறிவற்ற பேதையர்களை போல உனக்கு இந்த நிலைமை வருமோ அப்படின்னு நீ எண்ணி வருத்தப்படாத. இப்படி படுக்கையா இருக்கிறவங்கள அவங்களுடைய தாயாரோ தந்தையாரோ மனைவியாரோ மகன்களோ அவங்க மடியில கிடத்தி சாப்பிட முடியாது. குடிச்சாலும் உள்ள போல அவங்களுடைய நாக்கு காஞ்சி போயிடும். இதுக்காக அவங்க ஏதாவது செய்யணும். பஞ்சிலையோ இல்ல துணியிலையோ ஒரு பாலை நினைச்சு அதை அவங்களுடைய கடை வாயில பிழிஞ்சு விட்டு அதை இப்படி இருக்கிற இந்த நிலைமை உனக்கு வந்துருமோன்னு நீ கவலைப்படாத. என்ன சொல்றாரு? சிவனத்தால் சிந்தியாமை. அடுத்தது கவனமாய் பாய்வதோர் ஏறு உகந்து ஏறிய காலகண்டன் அவனது ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சு. இங்க கவனம்ங்கிற அர்த்தத்துல வரல, விரைவுங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. இப்ப என்ன சொல்றாரு? கவனமா, இப்ப நம்ம ரெண்டுமே எடுக்கலாம். கவனமாகவும் வேகமாகவும் விரைவாகவும் பாய்ந்து செல்லும் இடையில் ஏறி வரும் நீலகண்ட பெருமான் அவர் திருவாரூர் வீட்டிற்கும் புற்றிடம் கொண்ட பெருமானை சென்று நீ தொழுதால் உய்வடையலாம். அந்த நிலை உனக்கு வரும்னு நீ எண்ணி வருத்தப்படாத. நீ திருவாரூர்ல இருக்கக்கூடிய புற்றிடம் கொண்ட பெருமானை நீ போய் வழிபாடு செய். அப்படி நீ வழிபாடு செஞ்சா நீ உனக்கு இந்த நிலை வராது. அதனால நீ அஞ்சாத நெஞ்சமே அப்படின்னு நெஞ்சத்துக்கு உறுதி சொல்றார். சரி, இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஒரு இலக்கணம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா சிவனத்தால் சிந்தியாமே அப்படின்னு இருக்கு. இப்ப சிவனின் தாள், சிவனுடைய தாள், சிவனது தாள் அப்படின்னு வரணும் இல்லையா? இப்ப சிவனத்தால் அப்படின்னு சொன்னா சிவனது தாள் அப்படின்னு இங்க பொருள் வரணும். ஆறாவது வேற்றுமை உறுப்பு. அப்ப இதுல என்ன வரணும்? இங்க அது அப்படிங்கிற சொல்லு இதுல நம்ம சேர்க்கணும். அப்பதான் அந்த வார்த்தை நமக்கு பொருள் வரும். சிவனத்தால் சிந்தியாமே. அப்ப சிவன் கூட்டலா சிவன அது அப்படிங்கிற ஆறாவது வேற்றுமை உருவ நம்ம இதுல சேர்த்து படிச்சாதான் சிவனது தால் சிந்தியாமே அப்படிங்கிற பொருள் நமக்கு வருது. சரிங்களா? சரி, இப்போ கலிங்கத்து பரணியில ஒரு பாட்டு குதிரைகளுடைய தோற்றத்தை, பரணினாலே போரை பத்தி தானே, அதுல போர்னா குதிரைப்படம் இருக்கு இல்லையா? குதிரைப்படையை பத்தி பேசும்போது ஒரு என்ன சொல்றாங்க? குதிரைக்கு இலக்கணம் என்ன? காற்று போல வேகமா போகணும்ல. அப்ப அந்த பவனம்ங்கிற வார்த்தைய வச்சு கலிங்கத்து பரணியில ஒரு 415வது வரி அதுல என்ன சொல்றாரு? முடுகிய பவனபதத்தில் உகக்கடை முடிவினில் உலகம் உண சுடர் விட்டு எழு கடுகிய வட அனலத்தினை வைத்தது களம்புரு புரக கணத்தின் முகத்திலே அப்படின்னு குதிரையுடைய தோற்றத்தை சொல்லும் போது காற்று போல வேகமா போகக்கூடிய குதிரை அது இவ்வளவு அழகா இருந்தது அப்படின்னா அதோட முகத்தோற்றத்தை வர்ணிக்கிற ஒரு காட்சி கலிங்கத்து பரணியில இருக்கு. சரிங்களா? அதே போல நெஞ்சுக்கு ஐயா ஒரு ஆதரவு, அஞ்சாதேன்னு சொல்லக்கூடிய வகையில என்ன திருமுறையில இருக்கு
அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் வேற இதுல திருமுறையில இருக்கிறத பார்க்கலாம். நெஞ்சம் என்பது ஓர் நீள்கயம் தன்னுள்ளே வஞ்சம் என்பது ஓர் வான்சுழிப்பட்டு நான் துஞ்சும் போது நீ திருநாம திரியெழுத்து அஞ்சும் தோன்ற அருளும் ஐயாரரே. சுவாமி, நான் துஞ்சும் போது, தூங்கும் போது, இல்லைன்னா கடைக்காலத்துல தூங்கும் போது, என்னுடைய இறுதி காலத்துல தூங்கும் போது எனக்கு ஒருவேளை உன்னுடைய சிந்தனை வராம போயிட்டு நான் என்ன பண்ணேன்? அப்ப சுவாமி என்ன சொல்றாரு? சுவாமி என்ன விண்ணப்பிக்கிறார் அப்ப சாமி கிட்ட, நான் துஞ்சும் போதும் நின் நாம திரியெழுத்து அஞ்சும் தோன்ற, எனக்கு அது எப்போ என் உள்ளத்திலேயே இருக்கிற மாதிரி எனக்கு அருள் புரியுங்கன்னு சொல்லி ஐயாரப்பர்கிட்ட விண்ணப்பம் பண்றார். இந்த குகை நமச்சிவாய அருள் நமச்சிவாயர் குரு சீச்சர் கேள்விப்பட்டிருப்பீங்களா திருவண்ணாமலையில? அது குகை நமச்சிவாயர் குரு, சீடர் அவர் அருள் நமச்சிவாயர். இந்த குகை நமச்சிவாயர் என்ன சொல்றாரு, ஒரு பெரிய குச்சி எடுத்து அருள் நமச்சிவாயிட்ட கொடுத்து, இந்தாப்பா நான் நல்லா தூங்குவேன், நான் தூங்கும் போது என்ன பட்டீர்னு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவரு மிரண்டு போறாரு. என்னது, நானா குருநாதா? நீங்க உங்களை நான் எப்படி அடிக்கிறது? அதுவும் நீங்க தூங்கும் போது நான் உங்களை எப்படி, உங்களுக்கு பணிவிட செய்யறதுக்கு நான் இருக்கேன், உங்களுக்கு தொல்லை பண்றதுக்கு நான் முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அதான் அவரை சொல்லல, நீ அடிச்சுதான் ஆகணும் அப்படின்னோடனே சரி, குரு வார்த்தையை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது பெரிய குச்சி எடுத்து அவரை குகை நமச்சிவாயரை ஓங்கி அடிச்சாராம். அடிச்ச உடனே அவர் எந்திரிக்கும் போது நமச்சிவாயம்னு எந்திரிச்சாராம். எந்திரிச்ச உடனே அப்புறம் கேட்கிறாரு, அப்பா அடிச்சியா? அடிச்சேன். ஏன், என்னன்னு சொல்லி எந்திரிச்சேன்? நமச்சிவாயன்னு எந்திரிச்சீங்க அப்படின்னு சொன்னாராம். ஆஹா, அப்ப நான் என்ன மறந்துக்கிற நிலைமையில கூட நமச்சிவாயத்தை மறக்காம இருக்கிறான்ல, அப்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் குகை நமச்சிவாயர். இப்ப இதே பாருங்க, துஞ்சும் போது நின் நாம திரியெழுத்து அஞ்சும் தோன்ற அருளும் ஐயாரரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம எல்லா நிலைமையும் அற்றவா உன்னை நான் மறக்கணும் சொல்லும்னா நமச்சிவாயவே, அது இது எல்லாருக்குமே இருக்கணும் இல்லைங்களா? இதே போல 4ஆம் திருமுறையில 110வது பதிகத்துல அப்பர் சாமி ஒரு பாட்டுல சொல்றாரு, சிந்தையுள்ள பித்து பிறகு பிதற்ற வேண்டும்ங்கிறாரு. திருவேந்தெழுத்த சிந்தையில பித்து பிறகு பிதற்றணுங்கிறார். சிந்தித்து உருகி சிவன் எம்பிரான் என்று சிந்தையுள்ளே பித்து பெருக பிதற்றுகின்றார் பிணி தீர்த்து அருளாய் மத்தத்து அரக்கன் 20 தோளும் முடியும் எல்லாம் 10 உர நெறித்தாய் எம்மையாலும் பசுபதியே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி ஞான சம்பந்தரும் என்ன சொல்றாரு, பேராயிரம் பிதற்று சிந்திக்கணுங்கிற சாமியுடைய பேர் 1000 பேரை சொல்லி சொல்லி பிதற்று சிந்திக்கணும்னு சொல்றார். 2ஆம் திருமுறை 59வது பதிகத்துல ஊரார் உபரி சங்கம் வங்கம் கொடுவந்து காரார் ஓதம் கரைமேல் உயர்த்தும் கழி காழி நீரார் சடையாய் நெற்றிக்கண்ணா என்று என்று பேர் 1000 பிதற்ற தீரும் பிணிதானே. நீரார் சடையாய் நெற்றிக்கண்ணா என்று என்று பேர் 1000 பிதற்ற தீரும் பிணிதானே. இப்ப பிதற்றணும்னா இப்படி சும்மா போய் நம்ம பேசினா அது உளறலாயிடும். பேசுறது உளற, பிதற்றதான உள்ளுக்குள்ளேயே உள்ள சித்தத்துக்குள்ள ஊற 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 அது வெளியே வர்றத பிதற்றலா வரும். நம்ம தன்னை மறந்த நேரத்துல பேசுறதுதான் பிதற்றுதல் இல்லைங்களா? அந்த மாதிரி. அதே போல 2ஆம் வேற்றுமை இருக்கு பார்த்தேன். சரி, அடுத்த பாட்டு. தந்தையார் போயினார் தாயரும் போயினார் தாமும் போவார் கொண்ட வேல் கொண்டு ஒரு குற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார் எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே அந்த ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அப்படின்னு சொல்லி 2வது பாடல். இப்ப இதுல பாத்தீங்கன்னா கொந்து அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த பாடல்ல நம்ம அந்த கொந்துங்கிற வார்த்தை இன்னைக்கு நம்ம பயன்படுத்த, கொந்து அப்படின்னு சொன்னாக்க கூர்மை அர்த்தம். கொந்துன்னா கூர்மை. கண்ணப்பர் புராணத்துல பாத்தீங்கன்னா 145வது பாட்டு, இந்தனத்தை முறித்து அடுக்கி எரிக்கடையும் அரணியினில் வெண்தலை பிறப்பித்து மிக வளர்த்து மிருகங்கள் கொந்தி அயில் அழகு அம்பால் குட்டமிட்டு கொழுப்பறிந்து வந்தன கொண்டு எழுந்தலில் வக்குன வக்குவித்து கூர்மையான அம்பால கரிய அறுத்து செய்தாரு அப்படின்னு சொல்லி 145வது பாட்டுல இருக்கு. அதே போல சீவக சிந்தாமணியில 1499வது பாட்டு,
அதுல என்ன சொல்றாரு, கொந்து அழல் வேல்கண்ணால் என் நாவி கூட்டுண்ட கொம்பே செந்தலை அழங்கள் ஏந்தி சீரடி பரவ வந்தேன். இப்ப நம்ம இந்த ரெஃபரன்ஸ் சீவக சிந்தாமணியா அது அகச்சமயம் புறசமயங்கிறது முக்கியம் இல்ல. இலக்கியங்கள்ல இந்த வார்த்தை எங்க கையாளப்பட்டிருக்குங்கிறதுக்காக தான் இதை எடுத்து சொல்றோம். சரிங்களா? நம்ம அதை அவ்வளவு மட்டும் சிந்திக்கலாம், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ தந்தையார் போயினார், தாயரும் போயினார், தாமும் போவார், கொந்த வேல் கொண்டு ஒரு கூற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார். தந்தை இறந்து போனார், தாயாரும் இறந்து போனார், நானும் ஒரு நாள் இறந்து போவோம். விளக்கு வைக்கல. இப்ப தந்தையார் போயினார், தாயரும் போனார், தாமும் போவார், கொந்த வேல் கொண்டு ஒரு கூற்றத்தார் பார்க்கின்றார். என் உயிரை கொண்டு போறதுக்கு கூர்மையான வேலை கையில வச்சுக்கிட்டு கூற்றுவனுடைய வேலையாட்கள் பணியாட்கள் என்னை கொண்டு போறதுக்காக, என் உயிரை கொண்டு போகிறதுக்காக தயாரா இருக்காங்க அப்படின்றார். எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே அந்த ஆரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, நம்மளுடைய வாழ்வு இப்ப மானுட வாழ்க்கை. இந்த மானுட வாழ்க்கைங்கிறது எந்த நாள் வாழ்வதற்கு, மானுட வாழ்க்கை நிலையாமைங்கிற ஒண்ணு இருக்கு. அதனால இது எல்லாம் நிலையானதுன்னு நீ அறிவற்ற நெஞ்சம் போல ஏமாந்து இருக்காத. இரவாமல் வாழ்வதற்கு நீ எந்த நாளை எண்ணி உன்னுடைய மனசுல வைப்பா, இன்னைக்கு நான் இந்த இதுல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையா உறுதியா? கிடையாது. உறங்குவதும் போல சாக்காடு மீண்டும் உறங்கி விழிப்பதும்னு சொல்லி வள்ளுவர் ஒரு பாட்டுல கூட சொல்லுவார் இல்லையா, ஒரு குரல்ல சொல்லுவார் இல்லையா. அது போல உன்னுடைய தாய் தந்தையாரும் உடன் இருந்தோரும் அவங்க இறந்தது போல நீயும் ஒரு நாள் என்னைக்காவது இறந்து போவதுங்கிறது சின்னம். அதனால இறந்து மீண்டும் பிறந்து உழந்து இந்த பவக்கடலில் பிறந்து அல்லற்பட்டு மாளாமல் திரு ஆரூரில் விற்றிருக்கும் புற்றிடம் கொண்ட பெருமானை சென்று நீ போய் தொழுதால் உய்வடையலாம். ஆகையால் அந்நிலை உனக்கு வந்துவிடுமோ என்று நீ மயக்கம் கொண்டு அஞ்சாதே அப்படின்னு சொல்லி 2வது பாட்டுல சொல்றார். 3வது பாடல், நினம் குடர் தோர் எழும்பு என்பு சேர் ஆக்கை தான் நிலாயது அன்றால் குணங்களாக்கு அல்லது குற்றம் நீங்காது என்று புழுங்கினாயே. வணங்குவார் வானவர் தானவர் வைகளும் மனம் கொடு ஏத்தும் அனங்கன் ஆரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அப்படிங்கிறது 3வது பாட்டு. நினம் அப்படின்னா தசை, என்பு எலும்பு, யாக்கைங்கிறது இன்னைக்கு பயன்பாட்டுல பெரும்பாலும் இல்லை. ஆனா ஆக்கைன்னு சொல்லுவோம். ஆக்கையால் பயன் என்ன அப்பர் சாமி சொல்றாருல, ஆக்கைன்னா உடம்பு. ஆக்கை அப்படின்னா ஆக்கப்பட்டது இல்லைன்னா கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் நரம்பு, என்பு சேர் ஆக்கை தான் நிலாயது என்றால், இது எல்லாம் நிலாயது அப்படின்னா நிலையானது. இதெல்லாம் நிலையானதுன்னு நீ நினைச்சு நடுங்காத அப்படிங்கிற. இதெல்லாம் தசை, குடல், தோல், நரம்பு, எலும்பு இவற்றால கட்டப்பட்ட இந்த ஆக்கை நிலையானது கிடையாது, நிலையானது அன்றே. இதெல்லாம் நல்ல குணங்கள் நிரம்ப பெற்றவர்களுக்கு அன்றி நம்மை போல உள்ள ஏனையோர்களுக்கு இந்த குற்றங்கள் நீங்காது என்று நீ நடுக்கம் கொள்கிறாய். நீ நடுக்கம் அப்படி கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நிலாயது என்றால் குணங்களார்க்கு அல்லது குற்றம் நீங்காது என்று குலுங்கினாயே. நீ நல்ல நற்குணங்கள் பொருத்தப்பட்ட மற்றவங்களுக்கு வாய்க்கப்பட்ட மற்றவங்களுக்கு தான் இது நிலையானது அப்படின்னு நீ நினைச்சு நீ நடுங்காத. ஆனா வணங்குவார் வானவர் தானவர் வைகளும் மனம் கொண்டு ஏத்தும் அனங்கன் ஆரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அப்படின்னு அதுக்கு ஒரு பரிகாரமும் சொல்றார். வானவர் அப்படின்னா தேவர்கள், தானவர்னா அசுரர்கள். தேவர்களும் அசுரர்களும் நித்தமும் வணங்கி அவங்க நித்தமும் வைகள்னா நித்தமும் மனம் கொண்டு ஏத்தும் அனங்கன் ஆரூர். அனங்கன்னா இப்போ பொதுவா அணங்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாத்தீங்களா. அணங்குன்னு சொன்னாக்க தெய்வ பெண்ணுன்னு அர்த்தம். இப்போ கண்ணப்ப நாயனார் புராணத்துல 11வது பாட்டு, வாரண சேவலோடும் வரிமையில் குளங்கள் விட்டு தோரண மணிகள் தூக்கி சுரும்பு அணி கதம்பம் நாற்றி போர் அணி நெடு வேலோர்க்கு புகழ் கூறி
குறவை துங்க பேர் அணங்கு ஆடல் செய்து பெருவிழா எடுத்த பின்றை. அணங்கு ஆடல்னு ஒரு சொல்றாங்க. அப்ப சாமி ஆடுற மாதிரி அன்னைக்கு அப்படி இருந்திருக்கும் போல இருக்கு. சரிங்களா? இதோட சிறப்பா இன்னொரு பாட்டு இருக்கு திருநாவுக்கரசு சுவாமி புராணத்துல. திலகவதியார சொல்லும் போது, அணங்கு அணைய திலகவதியார் தம்மை ஆங்கு அவருக்கு மனம் பேசி வந்தவரும் வந்தபடி அறிவிப்ப குணம் பேசி குலம் பேசி கோதில் சீர் புகழனார் பணங்கள் அரவு அகல் அல்குல் பைந்தொடியை மனம் நேர்ந்தார் அப்படின்னு திலகவதியார சொல்லும் போது, அணங்கணைய திலகவதியார் தெய்வ பெண்ணாக இருக்கக்கூடிய திலகவதியார்னு சேக்கிழார் சொல்றார். சரிங்களா? அப்ப இங்க நம்ம அணங்கு அப்படின்னு சொன்னாக்க சாட்சாத் உமாதேவி உமையன்னையே தனது ஒரு பாகத்துல கொண்டு இருக்கக்கூடிய இறைவனை, அந்த இறைவன் அவர் இருக்கக்கூடியது ஆரூர். அந்த ஆரூர் தொழுது உய்யலாம். அதனால நீ எனக்கு அப்பேற்பட்ட ஒரு நிலைமை வருமோ அப்படின்னு நீ எண்ணி மையல் கொண்டு மயக்கம் வராத, நெஞ்சே அஞ்சாதே அப்படின்னு சொல்லி அந்த 3வது பாட்டுல சொல்றார். 4வது பாட்டு, நீதியால் வாழ்கிலை நாள் செல்லா நின்றன நித்த நோய்கள் வாதியா ஆதலால் நாளும் நாள் இன்பமே மருவினாயே சாதியார் கிண்ணற தருமரும் வானவர்கள் 8 முக்கன் நாதி ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சு. இது 4வது பாட்டுங்க. இப்போ நீதியால் வாழ்கிலை நாள் செலா நின்றன நித்த நோய்கள் வாதியா ஆதலால் நாளும் நாள் இன்பமே மருவினாயே. இப்போ நீதியால் வாழ்கிலை அப்படின்னா, நீதிங்கிறது உயர்ந்தோர் வகுத்த வழிப்படி வாழ்வது நீதி, அது அறம் இல்லைங்களா? இப்போ அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழித்தலுமாம். அது ஒழுக்கம் வழக்கு தண்டம் என மூவகைப்படுவோம் அப்படின்னு சொல்லி பரிமேலழகர் திருக்குறளுடைய உரைப்பாயிரத்துல சொல்றாரு. பாயிரத்துக்கு அவரு உரை செய்யும் போது அந்த உரைப்பாயிரத்துல சொல்றாரு, அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழித்தலும் ஆகும். அது 3 வகைப்படும்: ஒழுக்கம் வழக்கு தண்டம். அப்ப இது படி வாழ்ந்தா அது பேரு நீதி, அது பேரு அறம் இல்லைங்களா? அப்ப அதுதான். அப்ப பெரியவங்க வகுத்து வைக்க நீதியால் நான் ஒரு நாளும் வாழ்ந்தது கிடையாது. அடுத்தது இப்படி அதனால எல்லா நாளும் வீணா கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அடுத்தது நித்த நோய்கள், நித்தமும் பல்வேறு நோய்களும் எனக்கு துன்பத்துல ஆட்படுத்துது. அதனால நெஞ்சமே நீ மிகவும் வாடி ஒவ்வொரு நாளும் இன்பத்தையே வேண்டி நீ காத்து நிக்கிற அப்படிங்கிற. வாதியா அதனால் நாளும் நாளும் இன்பமே மருவினாயே, இன்பத்தை விரும்பி இருந்தாயே அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்தது என்ன சொல்றாரு, சாதியார் கிண்ணற தருமனும் அவ்வருணர்கள் ஏற்றும் முக்கன் நாதி ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சு. சாதியார் கிண்ணற அப்படின்னா, சாதினா இங்க குலம்ங்கிற பேர்ல இருக்கு. சரிங்களா? சாதினா இங்க குலம், ஆறுனா பொருந்திய, குலம் பொருந்திய நற்குலத்தில் தோன்றிய கிண்ணறர்கள், தருமர், வருணன் முதலிய தேவர்கள் திரு ஆரூரில் வீற்றிருக்கும் புத்திடம் கொண்ட பெருமானை சென்று நீ தொழுதால் உய்வடையலாம். அதனால நீ நமக்கு அந்த நிலைமை வருமோ அப்படின்னு நீ மயக்கம் கொண்டு நீ அஞ்ச வேண்டாம், அஞ்சாதே நெஞ்சமே அப்படிங்கிறது இந்த 4வது பாட்டுல சொல்றாரு. இதுல ஒரு முக்கியமான ஒரு இடம் பார்க்க வேண்டியிருக்கு இந்த பாட்டுல. நீதியால் வாழ்கிலை நாள் செலா நின்றன அப்படிங்கிறார். ஆனா நான் இப்ப சொல்லும் போது என்ன சொன்னேன், நாள் சென்று கொண்டிருக்கின்றன, வீணாக நாள் சென்று கொண்டிருக்கின்றன சொன்னேன் இல்லையா? செல்லா நின்ற அப்படின்னா, செல்லா நின்றான் அப்படின்னா செல்லா போகலன்னு தானே அர்த்தம். செல்லா நின்றான். இப்ப குமார் செல்லா நின்றான் அப்படின்னா போகலன்னு அர்த்தம். ஆனா நமக்கு எப்படி இருக்கு, குமார் சென்று கொண்டிருக்கிறான்ங்கிறது பொருள்ல தான் நம்ம எழுதுறோம் இல்லைங்களா? அதே இப்போ இது செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்தை சொல்லக்கூடிய ஒரு பாட்டுங்க. செய்து செய்வு செய்யா செய்யு செய்து என செய்யின் செய்ய வான் பான் பாக்கு இன வினையச்சம் பிற 5ம் 1 6ம் முக்காலமும் முறை தரும் அப்படின்னு சொல்லி நன்னூல்ல ஒரு சூத்திரம் இருக்கு. சரிங்களா? இப்ப இதை நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்ல செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை சிறுவிரகால் தீமூட்டி செல்லா நிற்பர். ஆணைக்க தேவாரம்.
6ஆம் திருமுறையில 62வது பதிகத்துல பாட்டை இந்த பாட்டு தான். எந்த தாய், எந்த தந்தை, எந்த சுற்றத்தார், எந்த செல்வம், இவங்க எல்லாமே யாரு நல்லவங்க? உங்களை நீங்க இறந்து போய் கிடக்கும் போது இவங்க செத்தால் உதவுவார் இங்கு யாரும் கிடையாது, செத்தால் உதவுவார் ஒருவரும் இல்லை. என்ன பண்ணுவாங்க? நேரா கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சு கட்டையை அடுக்கி சிறுவிறகால் தீமூட்டி செல்லா நிற்பர் அப்படின்னா போட்டிருக்காரு. செல்லா நிற்பர்னா இங்க என்ன அர்த்தம்? தீமூட்டி அப்பாவோ அம்மாவோ இல்ல மனைவியோ மக்களோ சுற்றத்தார்களோ இல்ல நண்பனோ என்னுடைய உயிர் நண்பன், என்னுடைய அன்பான கணவர், என்னுடைய அன்பான அப்பா, என்னோட அன்பான மகன்னு அங்கேயே நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? தீயை இப்படி வச்ச உடனே என்ன பண்ணுவாங்க? உடனே திரும்பி போய்கிட்டு திரும்பி கூட பார்க்காம போயிடுவாங்க. அதனால சொல்றாரு, என்ன சொல்றாரு? செல்லா நிற்பர் அப்படிங்கிற. செல்லா நிற்பர்னா என்ன அர்த்தம்? உடனே சென்று விடுவார்கள் அப்படின்னா இது என்ன சொல்றது? விரைவுக்காக நடக்கக்கூடியது. சரிங்களா? அப்படின்னா வேகம். இப்போ இன்னொரு உதாரணம், நீங்க வீட்டுல இருக்கீங்க, கதவை பூட்டிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுடைய மனைவியோ கணவரோ யாரோ வெளியே நின்று பைக்ல நின்றுட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? சீக்கிரம் வாங்க, மணியாது, சீக்கிரம் வா, மணியாதுன்னு சொல்றாங்க. நீங்க கதவை பூட்டிட்டே இருக்கீங்க. பூட்டிட்டே இருக்கும்போது வெளியே அவரு ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, மணியாது, வா வான்னு கூப்பிடுறாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும், வந்துடுறேன். என்ன சொல்லுவோம்? இதான் வந்துட்டாங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். இப்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன ஆகும்? ஆனா நான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அங்க போயிட்ட மாதிரி சொல்றோம். வந்துட்டேன் அப்படின்னா அங்க ரீச் ஆயிட்டேன்னு அர்த்தம். ஆனா நம்ம இருக்கிறது எங்க? வாசல்ல, அந்த நிலவாசப்படியிலேயே தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த நிலையிலேயே தான் இருக்கும், கதவை பூட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம போகல. அப்ப இது எதை உணர்த்துது? சீக்கிரமா வந்துடுவேன் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக சொல்லக்கூடியது. நம்ம ரெகுலரா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறது தான். ஆனா அது நம்ம வெளியே போய் நம்ம தெரியாம பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதே போல இங்க என்ன சொல்றது? நான் செல்லா நின்றன. இதேதான் அப்பர் சாமி சொல்றாரு, சிறுவீரகால் தீமுட்டி செல்லா நிற்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? அதே போல இன்னொன்னு இருக்கு, சாதியார் கிண்ணறர். சாதியார் கிண்ணறர் தருமனும் வருணர்கள் எத்தும் முக்கண்ணாதி அப்படிங்கிறாரு. இப்ப இங்க சாதி அப்படின்னா என்ன சொல்றது? ரிலீஜியனா, கம்யூனிட்டியோ அந்த மாதிரி கிடையாது. குலத்தை பத்தி பேசுறதுன்னா இப்ப நமக்கு இருக்கு இல்லையா, இன்னைக்கு இருக்கிற பிரிவுகள் பத்தி பேசின குலம்ங்கிறது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இது சாதி ஒற்றுமைன்னு சொல்றது. சாதி ஒற்றுமைன்னா என்னதுன்னா, இப்போ ஒரு மாடு ஆடு மேய்து, நம்ம என்ன சொல்லிடுவோம்? மாடு மேய்துன்னு தான் சொல்லுவோம். ஒரு 10 மாடு ஒரு மந்த மேய்துன்னா மாட்டு மந்த மேய்து, மாடுகள் மேய்ந்தன அப்படின்னாலாம் நம்ம ஒரு காலத்தையும் சொல்லவே மாட்டோம். மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா, ஆமாங்க அங்க மாடு மேய்துங்க அப்படிதான் சொல்லுவோம் இல்லைங்களா? இதேதான் சாதியார்னா. இப்ப இவர் சொன்னது பாத்தீங்கன்னா கிண்ணறர் ஒண்ணு, தருமர் ஒண்ணு, வருணர்கள் 3 பேரு தான் சொல்லியிருக்காரு. ஆனா சாதியார்கள்னா 33 தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து வழிபாடு செஞ்சாங்க. அதுல ஒருத்தங்களை எடுத்து சொல்லியிருக்காரு, அவ்வளவு பேரு தான். அதனால இப்ப மொத்தமா 33 தேவர்கள், அந்த சாதி, அந்த குலம். அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். இதுக்கு பேரு சாதி ஒற்றுமைன்னு பேர். சரிங்களா? சரி. அஞ்சாவது பாட்டு, பிறவியால் வருவன கேடு உள்ள ஆதலால் பெரிய இன்ப துறவியார்க்கு அல்லது துன்பம் நீங்காது என துங்கினாயே மரவல் நீ மார்க்கமே நன்னினாய் தீர்த்த நீர் மல்கு சென்னி அரவன் ஆரோர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நின்றே அப்படிங்கிறது 5வது பாட்டு. பிறவியால் வருவன கேடு உள்ள ஆதலால் பெரிய இன்ப துறவியாருக்கு அல்லது துன்பம் நீங்காது என துங்கினாயே. தூங்குதல் அப்படின்னா இங்கு சோர்வடைதல் அர்த்தம். உயிர்கள் தாம் கொள்ளும் பிறவியால் உயிர்களுக்கு கேடே விளையும். இப்போ ஒரு உயிர் பிறந்து இறந்து அப்படியே அதோடைய சைக்கிள்லயே இருந்துகிட்டு இருந்தா அதுக்கு நன்மையா விளையும். இங்க பிறக்குது, திரும்ப அது ஏதோ வினை வயப்பட்டு திரும்ப இன்னொரு பிறவிக்கு போகுது. இதால அது பிறந்து அந்த வினையை தீர்த்து முக்திக்கு போகுதா அப்படின்னு கேட்டா இல்லைங்களா? இங்க திரும்ப அதோடைய செஞ்சிதத்தை பிராரத்தத்தை ஆகாமைத்தையும் அது எதையுமே விடாம அது என்ன பண்ணுது? திரும்ப ஈட்டிக்கிட்டு திரும்ப வினைக்கு விதையாகி திரும்ப பிறக்குது. அதனாலதான் சொல்றாரு பிறவியால் வருவன கேடு அப்படிங்கிற. பிறவியால் வருவன கேடு உள்ள ஆதலால் பெரிய இன்பத் துறவியா இருக்கு. நெஞ்சமே நீ பிறந்து இறந்து இந்த ரீசைக்கிள்லயே இருக்கிறதால நமக்கு பெரிய துன்பம் வருதுன்னு நீ நினைச்சு வருத்தப்படுற.
அந்த நெஞ்ச நினைக்குதான், ஓ இப்ப இதெல்லாமே நமக்கு இந்த வாய்ப்பு வாய்க்காது, நமக்கு இந்த இது வாய்க்காது. ஒருவேளை பெரிய இன்பத் துறவி, பெரிய பெரிய துறவிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இத வாய்க்கும், நமக்கெல்லாம் வாய்க்காது அப்படின்னு நினைச்சு, நமக்கெல்லாம் இந்த துன்பம் நீங்காது அப்படின்னு சொல்லி, நீ சோர்வடையாத, அஹ், நீ சோர்வடையாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, மறவல் நீ மார்க்கமே நன்னினாய் தீர்த்த நீர்மல்க சென்னி அரவன் ஆரோர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அப்படின்னு சொல்லி சொல்றார். மறவல் நீ, ம், நெஞ்சமே, நீ ஒரு காலம் நீ நான் சொல்றத மறக்காத. என்ன தெரியுமா? மார்க்கமே நன்னினாய், நீ பெரியவர்கள் காட்டிய அறவழி பாதையில போற, சரியா? நம்மளுடைய முன்னோர்கள் காட்டிய நல்ல வழிகளை நீ தேர்ந்தெடுத்து நீ போகணும், அதுபடி வாழணும், சரியா? அப்படி வாழ்ந்தா அந்த அந்த துறவிகளுக்கு தான் இது வாய்க்கும் நீ நினைக்காத, உனக்கு கூட இது வாய்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப வள்ளுவர் கூட அந்த இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும்ங்கிறதெல்லாம் சொல்றாரு பார்த்தீங்களா? அதெல்லாம் 11 கடமை சொல்றாரு. 11 கடமைகளை அந்த இதுல 11 கடமைகளை சொல்லி இதை செஞ்சாலே அவன் 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 எந்த துறவு பண்ண தேவையில்லை, அவன் ஒரு வழிபாடும் பண்ணலைன்னா கூட என்ன பண்ணுவான்னா அந்த அந்த உயிர் வந்து அந்த ஆன்மா தேவலோகத்துக்கு போகும், வானுலகம் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படிங்கிறது அந்த குறள் ஞாபகம் வரல. வானுலகம் தெய்வத்தில் வைக்கப்படும்ங்கிறது அந்த அதிகாரத்துடைய கடைசி குறள். அதுல இந்த 11 அந்த அதிகாரத்தை 11 கடமைகளை இல்வாழ்வான் என்பவனுக்கு பேசியிருப்பார். அப்ப இந்த இவங்களுக்கு தான் இது வாய்க்குமோ அப்படின்னு நீ நினைக்காத, பெரியவர்கள் காட்டி அறவழியில நீ வாழ்ந்தா கூட ஜீவன் முக்தர்களுக்கு தான் அது கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் நீ நினைக்க வேண்டாம். இதெல்லாம் நீ நீ இறைவனை வழிபாடு செஞ்சு அறவழியில வாழ்ந்தாலே போதும். மறவல் நீ மார்க்கமே நன்னினாய் தீர்த்த நீர்மல்கு சென்னி, கங்கைங்கிற புண்ணிய நீர், அது திருமுடியில இருக்கக்கூடிய அரவன் ஆரூர், அறவே வடிவாக இருக்கக்கூடிய ஆரூர் பெருமானுடைய திருவடிகளை தொழுது நீ உய்யலாம். அதனால நீ இதையெல்லாம் எண்ணி மயக்கம் கொண்டு அஞ்சாதே அப்படின்னு சொல்ற, சரிங்களா? சரி, இதுல துறவு அப்படிங்கிறத பத்தி ஒண்ணு பார்ப்போம். ஞானசம்பந்தருடைய 2ஆம் திருமுறை 67வது பதிகம், அதுல என்ன சொல்றாரு? உறவியும் இன்புறு சீரும் ஓங்குதல் வீடு எளிதாகி துறவியும் கூட்டமும் காட்டி துன்பமும் இன்பமும் தோற்றி மறவி சிந்தனை மாற்றி வாழ வல்லாறு தமக்கு என்றும் பிறவியருக்கும் பெருமானார் பெரும்பற்ற புலியூர் பிரியாரே அப்படிங்கிற இந்த பாட்டுல என்ன சொல்றாரு பாருங்க. வீடு எளிதாக்கி துறவியும் கூட்டமும் காட்டி துன்பமும் இன்பமும் தோற்றி அப்படிங்கிறத இந்த பாட்டுல சொல்றாரு. ஜீவன் முக்தர்கள் கூட இல்லைன்னா ஒரு அடியார் திருக்கூட்டத்தோட இணைந்து இருந்தாலே துன்பமும் இன்பமும் தோற்றுவித்து அது நம்மளுடைய சிந்தனைய அந்த அறவழியிலிருந்து போறது, இந்த மாதிரி இல்ல வழிபாட்டுல வரக்கூடிய இடர்பாடுகள் இருந்து தடுமாறது, இதெல்லாமே அடியார்கள் கூட இருந்தா அதுல இருந்து மாறாது அப்படிங்கிறது அந்த பதிகத்துல சொல்றாரு, சரிங்களா? அதே போல பிறப்பு இறப்பு பத்தி பேசும்போது, பிறவியை பத்தி பேசும்போது அப்பர் சுவாமி 5ஆம் திருமுறையில 77வது பதிகத்துல சொல்றாரு. பிறப்பு மூப்பு பெரும் பசி வான் பிணி இறப்பு நீங்கிடும் இன்பம் வந்து ஏதிடும் சிறப்பர் சேரையில் செந்நெறியான் கழல் மறப்பது இன்றி மனத்தில் வைக்கவே. பிறப்பு மூப்பு பெரும் பசி வான் பிணி இறப்பு நீங்கிடும் இன்பம் வந்து எய்திடும். எப்படி இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, செந்நெறியான் கழல் மறப்பது இன்றி உன்னுடைய மனத்தில் நீ வைத்தால் இதெல்லாம் உனக்கு வந்து எழுதிடும் அப்படிங்கறது சொல்றாரு. இப்ப எனக்கு என்னன்னா, அதுல அந்த ஞானசம்பந்தருடைய இந்த பதிகத்துல நெஞ்சத்துக்கு நீ இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாதன்னு சொல்றாரு இல்லையா, சொல்லி இதுக்கு ஆறுதல் சொல்றாரு. அதுக்கு அப்பர் சாமியோடைய பதிகத்துல அவரு வருத்தப்படாத அப்படின்னு இதுல ஒரு பதில் கிடைக்கிற மாதிரி இது ரெண்டும் எனக்கு பாக்குறதுக்கு அப்படி தெரிஞ்சது. சரி, அதே போல எறும்பியூர் தேவாரத்துல என்ன சொல்றாரு? இன்பமும் பிறப்பும் இறப்பினோடு துன்பமும் உடனே வைத்த சோதியான் அன்பனை அரணே என்று அரற்றுவாருக்கு இன்பனாகும் எறும்பியூர் ஈசனே அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதே சிவஞான சித்தியார்ல பேரு இழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும், பேரு இழவு இன்பமோடு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவில் பட்டது. இதெல்லாம் முன்னையே விதிக்கப்பட்டது, முன் கருவில் பட்டது, அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும். முன் செய்த கண்மம் இங்கு இவற்றிற்கு ஏது
இதுதான் அதுக்கு மூலமா இருக்கு. தேரினி இனி செய்கண்மம் உடற் செய்கண்மம் மேற் உடற்சேரும் அன்றே அப்படின்னு சிவஞான சித்தியார்ல 99வது பாடல். அது இன்னும் அதை வந்து சொல்லுது. சரிங்களா? திருச்சிட்டம்பலம். அடுத்தது அரவன் அப்படிங்கிற ஒரு இது பார்க்கலாம். காரைக்கால் அம்மையார் வந்து சாமியை எப்படி கூப்பிடுறாங்க? சிவபெருமானே அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்குமா? என்ன சொல்றாங்க? அரவா. அரவானா நீதி நெறியில சாமிய மாதிரி யாருமே கிடையாது. அப்படி அரவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அறமே வடிவமானவனேன்னு கூப்பிடுறாங்க. இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அப்படிங்கிறார். சரிங்களா? அதே போல சாமி திரு ஆவடதுறை பதிகத்துல சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றாரு, குறைவிலா நிறைவே குணக்குன்றே கூத்தனே புழை காதுடையானே உறவிலே உன்னை என்று மற்ற அடியே ஒரு பிழை பொறுத்தால் இழிவுண்டே சிறைவண்டு ஆற்பொழில் தூள் திரு ஆரூர் செம்பொன்னே திரு ஆவடதுறையில் அரவனே என்னை அஞ்சல் என்று அருளாய் ஆர் எனக்கு உறவு அமரர்கள் ஏரே. அதுலயும் என்ன சொல்றாரு? திரு ஆவடதுறையில் அரவனே அப்படின்னு சொல்லி நம்பியாரூர் சொல்றாரு. சரிங்களா? சரி, அடுத்த பாட்டு. அடுத்த பாட்டு. செடிகொள் நோய் ஆக்கை ஐம்பாம்பின் வாய்த்தேரை வாய் சிறு பறவை கடிகொள் பூந்தேன் சுவைத்து இன்புறலாம் என்று கருதினாயே முடிகளால் வானவர் முன் பணிந்து அன்பராய் ஏத்தும் முக்கன் நடிகள் ஆரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அப்படிங்கிறது 6வது பாட்டு. இந்த பாட்டு வந்து ஒரு உவமையணி அப்படிங்கிற ஒரு இலக்கணத்துல உள்ள அமைஞ்ச ஒரு பாட்டுங்க. இப்போ சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி அப்படின்னு சொல்றான்ல. இப்ப வள்ளுவர் இந்த குறள்ல என்ன சொல்றாரு? இது போல இது அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு தராசு எப்படி இருக்குமோ அது போல கோடாமை இருப்பது சான்றோர்க்கு அணி அப்படிங்கிறது அந்த குறள். அதே போல இந்த பாட்டுல என்ன சொல்றாரு? அது போல இது போல இது அப்படிங்கிற ஒரு உவமையை காமிச்சு பாடக்கூடிய பாட்டு இந்த பாட்டு. செடிகொள் நோய் யாக்கை ஐம்பாம்பின் வாய் தேரை வாய் சிறுபறவை கடிகொள் பூந்தேன் சுவைத்து இன்புறலாம் என்று கருதினாயே. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு செய்தியை தான் சொல்லியிருக்காரு, இன்னொரு செய்தி இதுல வரல இல்லையா? இப்ப பாருங்க, செடி அப்படின்னு சொன்ன செடிகொள் நோய் ஆக்கை 5 தலை பாம்பின் வாயில் அகப்பட்ட தேரையை போலவும் இப்ப ஒரு தேரை இருக்கு. சரிங்களா? அந்த ஒரு 5 தலை பாம்பு இருக்கு. அந்த பாம்பு வந்து ஒரு தேரைய பிடிச்சிருக்கு. அந்த தேரை வந்து ஒரு வண்டை பிடிச்சிருக்கு. அந்த வண்டு என்ன பண்ணுது? அது வண்டு அது தான் வந்து தேரையோட வாயில மாட்டி இருக்கோம் அப்படிங்கிற அகப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத சிந்திக்கல. இந்த தேரை நம்ம வந்து பாம்பு கிட்ட அகப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அது சிந்திக்கல. இப்ப என்ன ஆயிடுச்சு? இது எதையும் அதை பத்தி யோசிக்காம இந்த வண்டு என்ன பண்ணுது? பக்கத்துல நல்ல ஒரு மலர் இருக்கு. அந்த மலர்ல இருக்கக்கூடிய தேனை போய் ருசிக்கிறதுக்காக அது மும்முரமா இருக்கு. அது போல இந்த ஐம்புலன்கள் அப்படிங்கிற இதுக்குள்ள நீ அகப்பட்டுட்டு நீ சிற்றின்பத்திற்கோ இல்ல வேற எதுக்கோ நீ வந்து தேடி அலைந்து நீ அல்லல் படுகிறாய் அப்படிங்கிறத இத சொல்லாம சொல்லி இந்த பாட்டுல சொல்லியிருக்க. சரிங்களா? அது பார்க்கலாம். செடிகொள் நோய் ஆக்கை ஐம்பாம்பின் வாய் தேரை நல்ல முடைநாற்றம் வேர்வை அழுக்கு இதால மனம் வரக்கூடிய இதுதான் செடிகொள் நோய். செடின்னா மனம். செடிகொள் நோய் இருக்கக்கூடிய இந்த ஆக்கை இதுல இது எப்படி ஒரு பாம்போட வாயில தேரை இருக்கு, தேரையோட வாயில வந்து வண்டு இருக்கு. அது இப்படி எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? வண்டு இங்க பறவை இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது மாதிரி நம்ம ஐம்பொறிகளால் ஆக்கப்பட்டு நம்ம வாழ்க்கை தடுமாறி துன்புறோம் அப்படிங்கிறது அந்த முதல் 2 வழியில சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? முடிகளால் வானவர் முன் பணிந்து அன்பாரா எத்தும் முக்கன் நடிகள்
ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. தேவர்கள் தங்களுடைய தலையில அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த மணிமகுடம், அது முடின்னு சொல்றோம் இல்லையா, அந்த முடிகள் நிலம் பட சாமியுடைய திருவடியில பட கீழே குனிந்து இறைவன் திருவடியே தேவர்கள் வணங்கி அன்போடு வணங்கி அன்பராய் ஏத்துகின்ற 3 கண்களை உடைய அடிகள் ஆரூரில் விட்டிருக்கக்கூடிய புத்திரங்கொண்ட பெருமானுடைய திருவடிகளை தொழுது உய்யலாம். அதனால நீ மையல் கொண்டு நீ அஞ்சாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்மளும் அதே மாதிரிதான் பாருங்க, அந்த பாம்பு, அந்த தேரையோ, அந்த பறவை இல்லைன்னா வண்டு, இது எல்லாம் ஏதாவது நான் இதுல பிடிச்சிருக்கேன், நான் இதால எனக்கு ஆபத்து வருங்கிற மாதிரி அடுத்த நிமிஷம் இப்ப பாம்பு இங்க இருக்கு, பாம்புயோட வாயில தேரை இருக்கு, தேரையோட வாயில அந்த ஒரு பறவையோ வண்டு இருக்கு, இது அது தேனை ருசிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த தேரைக்கோ இந்த வண்டுக்கோ இல்ல இந்த பறவைக்கோ அடுத்த நொடி நான் எந்த நிமிஷத்து வேணாலும் இந்த பாம்பாலையா தேரையால இறக்கப்படலாங்கிறத அது தெரியுமா? அதை பத்தின எந்த காலையுமே இல்லாம அது என்ன பண்ணுது, அதோடைய பொய்ப்புலன் போன வழியே அதோடைய தேனை சுவைச்சு அதோட இன்பத்தை அடைகிறதுக்கு மட்டுமே அது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது போல நமக்கும் இந்த 5 பொறிகள், மெய்வாய் கண்மூக்கு செவி, இதை எல்லாத்தையும் நம்ம இதனால நமக்கு எந்த நேரத்திலையும் நம்ம நம்மளுடைய பாதை மாற்றப்படலாங்கிறத உணராம நம்ம தருமாறிக்கிட்டு இருக்கோம். அந்த நிலம் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த பாட்டுல சாமி சொல்றாங்க. சரிங்களா? தேரைங்கிறத இதே கருத்தை அப்படியே அப்பர் சாமி 4ஆம் திருமுறையில 46வது பதிகம் அதுல சொல்றாரு. ஓம்பினேன் கூட்டை வாளா உள்ளத்து ஓர் கொடுமையை வைத்து காம்பிலா மூளை போல கருதிற்றே முகக்கமாட்டேன் பாம்பின்பாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனே ஓம்பினி உய்யக்கொள்ளாய் ஒற்றியூர் உடைய கோவே அப்படின்னு சுவாமி அதுல இதே கருத்துல ஒரு பாட்டு சொல்றாரு. 11ஆம் திருமுறையில கூட கோயில் நன்மணி மாலையில பட்டினத்தார் சொல்றாரு, நேரான் கருதி இசையாத இருக்கிற 7வது பாட்டு. ஏறுமால் யானையே சிவிகையே அந்தலகம் ஈச்சொப்பி வட்டின் மாறி வாழும் உடம்பினால் படுவதோர் நடலைக்கு மயங்கினாயே மாறிலா வனமுலை மங்கையோர் பங்கினர் மதியம் வைத்த ஆரன் ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. சரிங்களா? அப்படி 7வது பாட்டு. ஏறும் மால் யானையே, மால்னா பெரிய இல்லைன்னா மயக்கம். சரிங்களா? பெரிய யானை, மயக்கம்ங்கிற ஒரு பொருளோட மாலுக்கு உண்டு. பெரிய யானை, நீ ஏறுவது பெரிய யானை. அடுத்தது நீ ஏறுவது பெரிய சிவிகை. அடுத்தது அந்தலகம். அந்தலகம்னு சொன்னாக்க கவசம்னு பேருங்க, கவசம்னு பொருள். ஈச்சோப்பி அப்படிங்கிறது இன்னைக்கு அதை நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அந்தலகம்ங்கிறதும் பயன்படுத்துறது கிடையாது, ஈச்சோப்பிங்கிறதும் பயன்படுத்துறது கிடையாது. சரிங்களா? அதாவது வட்டின் மாறிங்கிறது கூட, வட்டுங்கிறது சட்டன்னு பேரு, நம்ம போட்டிருக்கிற சட்டம் மாதிரி. இதெல்லாம் நம்ம பயன்பாட்டுக்கே இன்னைக்கு இல்லை. அந்தலகம், கவசம். அடுத்தது ஈச்சோப்பிங்கிறது விருதுன்னு பேரு. ஆனா அதுக்கு நீங்க அதுக்கு பொருள் பேருன்னா இஓடி அப்படின்னு வரும். ஆனா இந்த இடத்துக்கு அதுக்கு பொருள் ஏற்புடையதாக இல்லை. ஈச்சோப்பின்னா இந்த இடத்துல நமக்கு விருது. அப்ப நீ ஏறுவது பெரிய யானை, பல்லக்கு, நல்ல கவசமான உடை. அடுத்தது நீ வாங்காத விருது கிடையாது. அடுத்தது சட்டைய மாத்துறது போல, ஒரு சட்டையிலிருந்து இன்னொரு சட்டையை எளிதா மாற்றுவது போல பிறவிக்கு பிறவி வேறு வேறு உடம்ப இந்த உயிரானது என்ன பண்ணுது, எடுத்துக்கிட்டே இருக்கிறது. இதனால என்ன பண்ணுவது, இதனால அந்த உண்பம் அந்த உடம்பான என்ன பண்ணுது, துன்பத்தையே அடையுது. நடலை துன்பம் அப்படிங்கிறத நீ அது உணராம என்ன பண்றது, அந்த துன்பத்திற்கு மயங்கி நீ அச்சம் கொள்ளாதான் மாறிலாத வனமுலை மங்கையோர் பங்கினர் மதியம் வைத்த ஆரன் ஆரூர் தொழுது உய்யலாம். ஒப்பற்ற அழகிய தனபாரங்களை, மாற்றமில்லாத அழகிய தனபாரங்களை கொண்ட உமையெண்ணையை தனது ஒரு பாகத்தில் கொண்ட எம்பெருமான் இளம் பிறையையும் கங்கை யாரையும் தமது திருமுடியில சூடி திரு ஆரூரில் விட்டிருக்கும் புற்றிடங்கொண்ட பெருமானை சென்று நீ தொழுதால் உய்வடையலாம். ஆகையால் நீ அந்நிலை உனக்கு வந்துவிடுமோ என்று நீ அச்சம் கொள்ளாதே அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அதே போல இந்த பாட்டுலயும் ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு. என்னன்னா, யானையே சிவிகையே அந்தலகம் ஈச்சோப்பி அப்படின்னு வருது பார்த்தீங்களா. யானையே சிவிகையே அப்படிங்கிறது என்னன்னா எண்ணேகாரம்னு சொல்லுவோம். சரிங்களா?
இப்ப 1 2 3 சொல்றோம் இல்லையா, இப்ப இதுல ஏகாரம் என்ன சொல்லுதுன்னா என்ன குறிக்குது. இப்ப அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு 4 சொல்லும் போது அறமே பொருளே இன்பமே வீடே அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப அது என்ன சொல்றது, அறத்திற்கும் அறம் இன்பம் பொருள் வீடு அப்படி 4. அதே போல இங்க யானை சிவிகை அந்தலகம் ஈச்சோப்பி வட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த இதை 1 2 3 4 5 அப்படி சொல்றது கூடிய எண்ணேகாரம்னு சொல்றது. சரிங்களா, அதுக்காக பயன்படுத்துறது எண்ணேகாரம். அடுத்தது 8வது பாட்டு. என்பினால் கழி நிறைத்து இறைச்சி மண் சுவர் எரிந்து இது நம் இல்லம் புன்புழால் நாறு தோல் போர்த்து கொல்லாமையான் முகடு கண்டு முன்பெல்லாம் 9 வாய்தலால் புறம்பையின் மூழ்கிடாதே அன்பன் ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அப்படிங்கிறார். இதுல என்ன சொல்றாரு, என்பினால் கழி நிறைத்து, கழினா குச்சி. இப்ப குரம்பை அப்படின்னு சொன்னாக்க குடிசைன்னு பேருங்க. குரம்பைனா குடிசை. இப்ப இங்க எலும்பு இதெல்லாம் வர்றதால இப்ப நமக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு, உடம்பு. இப்ப நம்ம அந்த குடிசைய நம்ம உடம்புன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா குரம்பை அப்படின்னு சொன்னா உடம்புன்ற பொருள் இல்ல, குடிசைன்னு தான் பொருள். உயிர் தங்கி இருக்கிறதால நம்ம இந்த உடம்ப குடிசைன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா. என்பினால் கழி நிறைத்து இறைச்சி மண் சுவர் எரிந்து, கழிகளை ஒன்றுக்கு ஒன்றாக அடுக்கி வீட்டிற்கு எவ்வாறு சுவர் எழுப்புவோமோ அது போல எலும்பால குச்சியை நிரப்பி அதை அந்த மண்ணு போல சதைய இதெல்லாம் வச்சு சுவர் போல எழுப்பி அதை மறைப்பதற்காக நம்ம சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி தோலை போர்த்தி இதெல்லாம் தெரியாத உள்ள இருக்கக்கூடிய அந்த பொல்லாத அழுக்குகள்லாம் வெளியே தெரியாத வண்ணம் முகடும் வாய்ந்து பண்டைய நாள் தொட்டு ஒழுகின்ற மலங்கள் அந்த 9 வாயில்களை உடைய இந்த உடல் நிலையானது என்று மயக்கத்திலும் அது அழிகின்றதே அப்படிங்கிற துன்பத்திலும் நீ ஒரு காலம் மூழ்கிடாத, பொல்லாமையால் முகடு கொண்டு முன்பெல்லாம் 9 வாய்தலால் புறம்பையும் மூழ்கிடாதே. என்ன பண்ண நீ, அன்பன் ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. உயிர்களின் மீது அன்புடைய கருணையுடைய திரு ஆரூரில் வீற்றிருக்கும் புற்றிடம் கொண்ட பெருமானை நீ போய் நீ தொழுதால் நீ உய்வடையலாம். ஆகையால் நீ உனக்கு அந்த நிலைமை வரும்னு நீ மயக்கம் கொள்ள வேண்டாம், அஞ்சாதே அப்படின்னு சொல்றாரு. இதே அப்பர் சாமி கூட ஒரு பாட்டுல சொல்றாரு, என்பெருத்தி நரம்பு தோல் புகப்பேத்திட்டு என்னை ஓர் உருவமாக்கி இன்பெருத்தி முன்பு இருந்த வினை தீர்த்திட்டு என் உள்ளம் கோயிலாக்கி அன்பெருத்தி அடியேனை ஆட்கொண்டு அருள் செய்த ஆரூரதம் முன்பிருக்கும் விதையின்றி மிகழ்விட்டு காக்கை பின் போனவாறே அப்படிங்கிறதையும் ஒரு பாட்டுல அதே மாதிரி சொல்றாரு. அன்பன்கிற வார்த்தையும் ஞானசம்பந்தர் ஒரு இந்திரநீல பர்வதம் அந்த தளத்துல சொல்றாரு, என் பொன் என் மணி என்னை ஏத்துவார் நம்பன் நான்மறை பாடும் நாவினான் இன்பன் இந்திரநீல பற்பதத்து அன்பன் பாதமே அடைந்து வாழ்மினே அப்படின்னு சொல்றாரு. எறும்பியர் பதிகத்துல கூட இருக்கு அந்த மாதிரி. சரி, 9வது பாட்டு. தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்திரர் தாரம் என்னும் பந்தம் நீங்காதவர்க்கு உயிர்ந்து போக்கில்லை என பற்றினாயே வெந்த நீராடியார் ஆதியார் சோதியார் வேதகீதர் எந்தை ஆரோர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. இதுலயும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அதை எல்லாத்தையும் இந்த பாட்டு தவிடுபடியாக்குறார் பாருங்க. தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்திரர் தாரம் என்னும் இந்த பந்தத்தை விட்டு நீங்காதவர்களுக்கு உய்வடையும் போக்கு இல்லை என்று பற்றினாயே அப்படின்னு நீ எண்ணி நீ மயங்கிக்கிட்டு இருக்க. ஆனா அப்படி இல்லை. நீ இப்ப இல்லறத்துல இருந்தா கூட நீ முறையான வழிபாடு செய்தா இறைவனை அடையலாம் அப்படிங்கிறதுதான் சொல்றது. இதுக்காக நீ காட்டுக்கு போ, இல்ல ஒரு துறவியா போ, காவி கட்டிக்கிட்டு போய் தவம் பண்ணு அப்படிங்கிறத சொல்லல. இல்லறத்துல இருந்து எல்லாரும் சேர்ந்து தொண்டு பண்ணுங்க அப்படிங்கிறதுதான் நம்ம சைவம் போதிக்குது இல்லையா. இளையான்குடி மாறநாயனார் எல்லாம் கடைசி அவருக்கு முடியாத சூழ்நிலையில கூட கணவன் மனைவி அன்போடு இருந்துதானே செஞ்சாங்க. செங்காட்டங்குடியில நடந்தது என்ன, எல்லாரும் ஒற்றுமையா இருந்ததானே செய்தாங்க இல்லைங்களா. சிவத்தொண்டு அப்படிதான் செஞ்சாங்க. தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்திரர் தாரம் என்னும் பந்தம் நீங்காதவர்க்கு உயிர்ந்து போகல என்று பற்றினாயே அப்படிங்கிறது அதுல பாட்டு. அப்பர் சாமி சொல்றாரு, தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் தாரத்தார் புத்திரரா தாம் ஆறு வந்தவாறு எங்க ஓமாறு ஏதோ மாயமா இதற்கு ஏதோ மகிழ வேண்டாம் சிந்தையே உமக்கு ஒன்ற சொல்ல கேள்வி திகழ்மதியும் வாளரவும் திளைக்கும் சென்னி எந்தையார் திருநாமம் நமச்சிவாய என்னும் நமச்சிவாய என்று எழுவார்க்கு இரு விசும்பில் இருக்கலாமே அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. 10வது பாட்டுங்க.
நெடியமால் பிரமனும் நீண்டு மண் இடந்து இன்னம் நேடி காணா படியனார் பவளம் போல் உருவனார் பனிவளர் மலையார் பாக வடிவினார் மதி பொதி சடையனார் மணியணி கண்டத்து என் தோல் அடிகள் ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. இது 10வது பாட்டு. இப்ப இந்த பாட்டுலயும் ஒரு ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு. நெடியமால் பிரம்மனும் வானத்துக்கும் பூமிக்கும் தோன்றி வாமனா உலகளந்தது இல்லைங்களா, அதனால நெடியமால். அடுத்தது பிரம்மன், அவர் என்ன பண்ணாரு, அன்னப்பறவையா மாறி மேல போனார். மேல போய் இறைவனுடைய திருமுடியை காண போனார். இவரு ஏனமா இடந்து போய் மண்ணை இடந்து போய் திருவடியை காண்றதுக்கு இவரு முயற்சி செய்தார். இவங்க 2 பேரும் என்ன சொல்றாரு, இன்னும் நேடி காணா படியனார். படியனார் அப்படின்னா பண்பு, படின்னா படி, படியனார்னா படிங்கிறது வேறு சொல்லு, படினா பண்புன்னு அர்த்தங்க. அப்ப என்ன அர்த்தம், பண்பு உடையவர், காணாத பண்புடையவர், காண முடியாத பண்புடையவர் அப்படியா, சரிங்களா. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இன்னமும் நேடி இன்னமும் தேடி காணாத பண்புடையவர் அப்படிங்கிறார். அடுத்தது பவளம் போல் சிவந்த உருவத்தை உடையவர். அப்புறம் அவரு பனிவளர் மலையால் பாக வடிவினார். இமயமலைக்கு மகளான பர்வதராஜனுடைய மகளான உமையன்னையை தன்னுடைய ஒரு பாகத்துல கொண்டவர் இல்லையா. அப்ப பனிவளர் மலையால் பாக வடிவினார். மதி பொதி சடையனார். மதி பொதி சடையனார். இது இந்த பொதினா என்ன சொல்றது, அப்பர் சாமிக்கு பொதி சோறு கொடுத்தாரு பாத்தீங்களா. பொதி சோறுனா என்னது, சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு பிள்ளைக்கு நீங்க எப்படி கொடுத்து விடுவோம், நம்ம இப்ப எடுத்து வச்சு போட்டு அமுத்தி 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 வச்சு இல்லையா, அது பொதி சோறு, கட்டு சோறு, சரிங்களா. அப்ப பாருங்க, அந்த மாதிரி சந்திரன் என்ன பண்ணிருக்காரு, தடைக்குள்ள பொதிச்சு வச்சிருக்காராம். அப்படியே சும்மா எடுத்து அப்படி ஒட்ட வைக்கல இல்லையா. என்ன பண்றாரு, மதி பொதி சடையனார் மணியணி கண்டத்து என் தோல் அடிகள். திருநீலகண்டம் அதான் மணி, மணியணி கண்டத்து என் தோல் அடிகள் ஆரூர். அந்த ஆரூரில் விட்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் புற்றிடம் கொண்ட பெருமானை தொழுது உய்யலாம் மையல் கொண்டு நீ அஞ்சல் நெஞ்சே அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போ இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா நெடிய மால் பிரமன், அடுத்தது நீண்டு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இப்ப நெடிய மால் பிரமன் நீண்டு மண்ணிடந்து அப்படின்னு இருக்கு. இப்ப நெடிய மால் பிரமன் 2 கேரக்டர். அடுத்தது நீண்டு மண்ணிடந்து அப்படின்னு இருக்கு. இப்ப நெடிய மால் என்ன பண்ணாரு, நீண்டாரா மண்ணிடந்தாரா. நீண்டுதல் அப்படின்னா வானத்துக்கு பறந்ததுன்னு அர்த்தம், சரிங்களா. மண்ணிடந்து அப்படிங்கிறப்ப பிரம்மா அதை செய்யல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், பிரம்மாக்கு இதை நம்ம சேர்க்க கூடாது. இப்ப நெடிய மால் பிரம்மனும் நீண்டு, அப்ப பிரம்மனுக்கு அப்புறம் இப்ப நெடியம்மாளுக்கு அப்புறம் பிரம்மனை சொல்லிக்கும் போது நெடியம்மாள் மண் இடந்து பிரம்மனும் நீண்டு அப்படின்னு தானே பதிகத்துல வந்திருக்கணும். பதிகத்துல பாருங்க, நெடியம்மாள் மண் இடந்து பிரம்மனும் நீண்டு அப்படின்னு வரல. எப்படி வந்திருக்கு, நெடியம்மாள் பிரம்மனும் நீண்டு மண் இடந்து அப்படின்னு வந்திருக்கு, சரிங்களா. இதை நிரல் நிறை அணின்னு சொல்லணும். இதை நிரல் நிறை அணி, இதுக்கு இது இதுக்கு இது, இதை படித்தா இதுக்கு பொருள் வரும் அப்படின்னு மாத்தணும். இதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் பண்பும், அன்பு இருந்தா அது பண்பா மாறும், அன்பும் பண்பும் அப்படின்னு சொல்ற பார்த்தீங்களா, அதுக்கு பண்பும் பயனும் அது. அப்ப அந்த குரல்ல வர்ற மாதிரி அன்பு இதுக்கு நம்ம பொருள் எடுக்கணும், சரிங்களா. அன்பும் அப்படிங்கிற அந்த திருக்குறள்ல வர மாதிரி நம்ம நிரல் நிறையா பொருள் எடுக்கணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றது புரிஞ்சிச்சுல, நெடியமால் மண் இடந்து பிரம்மனும் நீண்டு அப்படிங்கிறது இதுக்கு நம்ம பொருள் எடுக்கணும். இது நிரல் நிறை அணி அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். அடுத்த 11வது பாட்டு நிறைவு பாடல். பள்ளிதழ் மாதவி அல்லி வண்டி யார் செய்யும் காழியூரான் நல்லவே நல்லவே சொல்லிய ஞான சம்பந்தன் ஆரூர் எல்லியம்போது எரியாடும் என் ஈசனை ஏத்து பாடல் சொல்லவே வல்லவர் தீதிலார் ஓதநீர் வையகத்தே. இப்ப மாதவி, பள்ளிதழ் மாதவி அல்லி 2 பூ சொல்றார். இப்ப பள்ளிதழ் மாதவிங்கிறதுக்கு குறுக்கத்தி அப்படிங்கிற பேருங்க. இன்னைக்கு குறுக்கத்தி மலர்னு சொல்றாங்க, மாதவி அப்படிங்கிற பேரும் பயன்படுத்திட்டு தான் இருந்திருக்காங்க. அல்லிங்கிறது வேற, அது வேற பூ, அல்லி மலர்.
இப்ப இந்த 2 மலர்கள்லயும் இருக்கிற தேனை எடுக்கிறதுக்காக வண்டு போய் பறந்து அது ரீங்காரம் விடுறதுதான் அது யாழ் இசைக்குதுன்னு சொல்றாரு. அப்ப இது எந்த காட்சி எங்க காணப்படுது? சீர்காழியில காணப்படுது. அந்த சீர்காழியே தன்னுடைய ஊராக கொண்ட நான் அப்படிங்கிற காழியூரன், காளியூரனாகிய சீர்காழியை பதியாக கொண்ட நான் ஞானசம்பந்தனாகிய அடியேன் நல்லவே நல்லவே சொல்லிய அப்படிங்கிற நல்லவே சொல்லிய. இப்ப பாருங்க, ஒரு விஷயத்த 2 தடவை சொல்றாரு. இப்ப அடுக்கு தொடராவும் இருக்கு, ஏகாரமாவும் இருக்கு. அடுக்கு நல்லவே ஏகாரம்னு சொல்ற. இப்ப ஏகாரத்தை சொல்லும் போது உறுதி தேற்றம்னு சொல்லுவாங்க. இங்க தேற்றம்னா உறுதிங்க. நல்ல விதம் நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அதாவது அடுக்கா சொல்றது, அடுக்கு தொடர் ஏகாரம் அப்படிங்கிறது இதுக்கு பேர். சரிங்களா? இப்ப பாருங்க, நல்லவே சொல்லிய ஞானசம்பந்தன் அப்படிங்கிறார். ஞானசம்பந்தன் ஆரூர் எல்லியம்போது எரியார். எல்லின்னா இரவு. ஆரூரில் இரவில் சுடுகாட்டுல நின்று சாமி எரியாடுறாரு இல்லையா, அந்த என்னுடைய ஈசனை இந்த ஏத்தி சொன்ன இந்த பாடல் சொல்லவே வல்லவர் தீதிலார்கள். அவங்களுடைய தீமையானது அழிந்து போகும், அவங்களுக்கு வினை வாராது, தீது அடையாமல் அவர்கள் நீடூழி வாழ்வார்கள். எவ்வளவு காலம் நீடூழி வாழ்வார்கள் அப்படின்னு கேட்டா, இந்த உலகம், இந்த நீரால் சூழப்பட்ட இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகம் உள்ள வரைக்கும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த நீரால் சூழப்பட்ட இந்த வையகத்தில் அவர்கள் தீது அடையாமல் நீடூழி வாழ்வார்கள் அப்படிங்கிறது இந்த நிறைவு பாடல அவர் சொல்றார். ஞானசம்பந்த சுவாமி சொல்றார். அதான் நல்லவே. இப்ப ஒரு குரலோட நிறைவு செய்வோம். என்ன சொல்றாரு? ஒழுக்கமுடையாருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்ல. நல்லவங்களுக்கு எக்காலத்திலையும் தீய சொல் வழுக்கி கூட வாயில வராதான். இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த குரல் இந்த இடத்துக்கு சரியா அடியனுக்கு தோணுது. ஒழுக்கமுடையாருக்கு உள்ளாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்ல. நல்லது மட்டும் நடக்கும்னு சொல்லியிருந்தாலே போதும். நல்லதே நடக்கும்னு சொல்றாரு பாருங்க. திருச்சிற்றம்பலம். இதுகாரம் அடியனுடைய சிறு உரையை கேட்டு செவிமடுத்த அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் அடியன் பலமுறை தொழுது வணங்கிக்கிறேன். சாந்தா சண்முகம் அம்மா அவர்களுடைய திருவடிக்கு நன்றி. அடுத்த தொகுப்புரை ஆற்றக்கூடிய மணிகண்ட ஐயா அவருடைய திருவடிக்கு நன்றி. திருச்சிற்றம்பலம். தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது பெட்ட பிணம் என்று பேரிட்டு கட்டி எடுங்கள் அத்தா எண்ணாமும் ஏழை மட நெஞ்சே நெடுங்கலத்தான் பாதம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார்வர் வாழ்ப்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம். அம்மா திருவடி வணங்கிறேங்கம்மா. சிவாங்க. திருச்சிற்றம்பலம். ஐயா நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அம்மா சாந்தாம்மா திருவடி வணக்கிறம்மா. அம்மையார் உள்ளிட்ட நம்முடைய அப்பர் அருள்நெறி மன்றத்து பெருமக்கள் யாவரையும் அடியேன் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சிவப்பொழுது, அதுவும் பிரதோஷ வேலை, அதுவும் புத்தாண்டு, பெருமக்கள் அனைவருக்கும் சிறியனுடைய இனிய மனங்கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஆங்கில புத்தாண்ட ஒரு மரபா கொள்ளலினாலும் இன்றைய உலகத்திற்கு அதை நம்ம அதுதான் தினசரி தேதிக்கு மாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய காரணத்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் தான். அதனால ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பெருமக்கள் அனைவருக்கும். நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்து பன்னிசை திருமுறை தேவார பேராசிரியர் சிவத்திரு லட்சுமணன் ஐயா அவர்கள் நல்ல ஒரு அற்புதமான பதிக சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய அப்பர் அருள்நெறி மன்றத்துல ஐயாவுடைய முதல் பேச்சு. ஐயாவை நம்முடைய மன்றத்துக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். நம்முடைய ஆரூரை பற்றி நிறைய செய்திகள் ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க. ஐயா கிட்ட இன்னொரு என்னன்னா, ஐயா கொஞ்சம் பேச்சு வழக்கு நடையில பெரும்பாலும் சொல்லாட்சி பயன்படுத்துறாங்க. மரபு தமிழ்ல இல்லாம பேச்சு வழக்கு நடத்துல பேசும் பொழுது அது நமக்கு கேட்பவர்களுக்கு எளிதா புரியும். ஆனா மரபு தமிழ்ல பேசும் பொழுது
அது ஒரு பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும். ஒருத்தருக்கு ஒரு நடை அவங்கவுங்க எடுத்துக்கிறது. ஐயா அந்த மரபு பேச்சு வழக்கு நடை, எளிய நடையில ஐயா உரை அமைத்து கொடுத்தாங்க. திருவாரூரை பற்றிய ஒரு 2 பக்கத்துக்கு குறிப்பெடுத்திருக்கிற அளவுக்கு செய்தி அடுக்கு 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 அடுக்காக சொன்னாங்க. நிறைய செய்தி திருவாரூர் பத்தி. திருவாரூருக்கு எத்தனை திருநாமங்கள் உண்டு, சங்கீத மும்மூர்த்திகள் அவதாரம், கமலை ஞானப்பிரகாச பெருமான் அங்கே உபதேசம் பெற்றது, நமினந்தி அடிகள் விளக்கெரித்த தொண்டை விட இன்னும் சிறப்பு. அப்பர் சுவாமி சொல்றார், திருவாரூரிலே தியாகராஜ பெருமான் அங்கே புறப்பாட்டுக்கு தயாரா இருக்கிறாராம். சுற்றிலும் அடியார் பெருமக்கள் நிறைவா இருக்கிறாங்களாம், மற்றும் தேவாதி தேவர்களும் சூழ நிற்கிறாங்களாம். இவ்வளவு இருந்தாலும் நமினந்தி அடிகள் அங்கே இல்லாவிட்டால் இருள் சூழும் என்பார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்படி இந்த திருவாரூரிலே இப்பொழுது நடைபெறக்கூடிய திருவிழாக்களை சிறப்பாக நமக்கு அமைத்து கொடுத்தவர் நமினந்தி அடிகள் மற்றும் தண்டியடிகள் தொண்டு செய்த தலம். மனுநீதி சோழருடைய அருள் வரலாறு நம்முடைய பெரிய புராணத்திலே காட்டப்பட்ட தலம். 9 ராஜகோபுரம், 80 விமானம், 12 மதில், ரொம்ப விரிவா சொன்னாங்க. 365 திருவிளையாடல்கள் நடைபெற்ற தலம், 365 லிங்க திருமேனிகள் உள்ள தலம். அது மாதிரி பெருமானுடைய அந்த பெருமானை ஒரு மகாராஜாக ஓமித்து பெருமானுடைய தண்டு என்ன, கொடி என்ன, வாள் என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த வகையிலே நமக்கு நிறைய செய்திகளை ஐயா தொகுத்து கொடுத்தார்கள். அந்த வகையில ஐயாவுக்கு திருவாரூரை பற்றிய செய்திகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப தொடர்ந்து நம்ம பதிக சிந்தனை, அழகாக நல்ல அற்புதமான பதிகம். இந்த திருவாரூர் பதிகம் நம்முடைய பிள்ளை பெருமாள் அருளி செய்த பதிகம், ரொம்ப பொருள் செறிந்த பதிகம். இந்த பதிகத்திலே முதல் பாடல் பவனம் அப்படின்றது காற்று என்றது. ஐயா சொன்னது போல நிறைய சொல்லாட்சிகள் நம்முடைய இந்த பதிகத்தில் வரக்கூடிய சொல்லாட்சிகள் இன்றைய பேச்சு வழக்கில் இல்லாத வகையிலே அமைந்த அற்புதமான அந்த பதிகம். அந்த கடைசி காலத்திலே எவ்வாறு பாலை ஊட்டுவார்கள் அப்படின்ற அந்த குறிப்பை காட்டுறார். அதுக்கு கலிங்கத்து பரணியிலிருந்து அதுல இருந்தெல்லாம் ஐயா அந்த பவனம் அப்படின்ற சொல்லாட்சியை நமக்கு எடுத்து காட்டினாங்க. ரொம்ப அற்புதமாக நம்முடைய கடைசி காலம் எப்படி இருக்கும், அதனால் அதற்கு முன்பு பெருமானை நீங்கள் வணங்கி உறுதி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார் பிள்ளை பெருமான். நம்முடைய திருவைந்தெழுத்து அஞ்சும் தோன்ற அருளும் ஐயாரரே, துஞ்சும் போதும் அப்படின்னு சொல்லி எடுத்து திருவைந்தெழுத்து அஞ்சும் தோன்ற அருளும் ஐயாரரே அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலே நம்முடைய அப்பர் சுவாமியுடைய அருட்பதிகத்தை மேற்கோள் காட்டினாங்க. அப்போ நாம் எந்த சூழலிலும் பெருமானுடைய திருவைந்தெழுத்தையும் அவனுடைய சிந்தனையையும் நாம் விட்டு நீங்க கூடாது அப்படின்ற நல்ல அற்புதமான ஒரு விளக்கம் அமைந்த பாடலாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அப்போ இதுல என்ன சொல்ல வரார், ஆரூரை தொழுது உய்யலாம். நமக்கு பிள்ளைப்பெருமான் காட்டுற உபதேசம் என்ன அப்படின்னா, ஆரூரை தொழுது உய்யலாம். திருவாரூர் பிறக்க முத்தி, அது எல்லாருக்கும் அமைய பெறுமா அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் அது அமைய பெறாது. ஆனால் திருவாரூரிலே பிறவாதவர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய உபதேசம் ஆரூரை தொழுதால் உய்யலாம் என்று ஒரு அற்புதமான உபதேசம் கொடுக்கிறார். அடுத்து தந்தையார் போயினார், தாயாரும் போயினார் என்று வரக்கூடிய அந்த திருப்பாடலிலே இந்த உலக நிலையாமையை காட்டுறார். எல்லாமே இந்த உலகத்திலே நிலையில்லாமல் செல்லக்கூடியவை. அதுக்கு ஐயா கூட அந்த அழகா விளக்கம் சொன்னாங்க. செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் அப்படின்ற இந்த பாடலை சொன்னாங்க. இல்ல 4ஆம் பாடல சொன்னாங்க. அப்படி நிலையில்லாமல் செல்லக்கூடிய இந்த உலகம், இந்த உலகத்திலே நாம் நிலை பெற்று வாழ வேண்டும் என்று நாம் உள்ளம் கொண்டு வாழ்வது சிறப்பில்லை அப்படின்றத காட்டுறார். அப்போ அந்த யமன் பார்த்து கொண்டே இருக்கிறான், எப்ப காலம் முடியும் கொண்டு செல்லலாம் அப்படின்னு. அப்படி பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த நிலையிலே என்ன செய்ய வேண்டும், பெருமானை நினைந்து பெருமானையே சிந்திக்க வேண்டும். இப்போ இந்த வாழ்வதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உறங்குவது போல சாக்காடு, உறங்கி விழுப்பது போலும் பிறப்பு என்பது போல இந்த வாழ்நாளானது உறக்கம் போல மரணம் வரும், விழிப்பு போல பிறவி வரும். அதனால் வாழ்நாளை வீணுக்கு கழிக்காது நெஞ்சே பெருமானை தொழுது உய்தி அடைவாய் அப்படின்னு சொல்லி நமக்கு விளக்கம் தரார்.
இந்த கொந்துன்ற வார்த்தையை சிவக சிந்தாமணி மற்றும் பெரிய புராணத்திலேருந்து எடுத்து நம்ம வழக்கில் இல்லாத சொல். அந்த கூர்மையான அப்படின்னு சொல்லி இன்னும் நமக்கு பெரிய புராணத்திலே அந்த மாமிசத்தை அவர் பன்றி இறைச்சிய அறிந்து தீயிலே வாட்டக்கூடிய இடத்துல கொந்து அம்பினால் கூறிட்டு அப்படின்னு சொல்லி அழகா காட்டுவார் சேக்கிழார். அந்த இடத்துல ரொம்ப அழகா காட்டுனாங்க. அதனால வாழ்வை இன்பமாய் வாழ்வதற்காக கழியாமல் பெருமான் மீது அன்பு கொண்டு வாழுங்கள் அப்படின்னு காட்டுறார். அந்த விளக்கம் அழகா கொடுத்தாங்க. அடுத்து 3வது பாடலிலே யாக்கை, யாத்திருப்பதால் யாக்கை அப்படின்னு சொல்லி அதற்கு பெயர். அது வடமொழியிலே யாக்கை என்று சொல்லுவது நம்ம தமிழ் படுத்தி யகரம் பெரும்பான்மை ஒரு இடத்துல அகரம் வரும். யானையை ஆணை என்று சொல்வது போல யாக்கையை ஆக்கை என்று சொல்லக்கூடிய மரபு. அந்த பாடலிலே சொல்லும் பொழுது தாத்வீகங்களால் நினம் குடல் தோல் நரம்பு என்பு சேர்ந்த ஆக்கை அப்படின்றதுனால தாத்வீகங்களால் ஆன இந்த உடம்பு, அது இப்படிப்பட்ட உடம்பு இருக்கிறதே, இதை நீ நித்தம் என்று நினைக்காதே அப்படின்னு சொல்லி அங்கே காட்டுறார். யாருக்கு குற்றம் நீங்கும் என்றால் குணத்தோடு வாழ்பவர்களுக்கே இந்த உயிருக்கு வர குற்றம் நீங்கும். குணமின்றி வாழ்பவர்கள் திரும்ப இன்ப துன்ப அனுபவத்தின்படி பிறவிக்கே செல்லுவார்கள் அப்படின்ற அந்த அழகான குறிப்பை காட்டுறார். இந்த பாடல்ல அணங்கு அப்படின்ற சொல்லாட்சி வரக்கூடிய அந்த இடத்தை எடுத்து காட்டினாங்க. திலகவதி அம்மையார் அவருடைய திருநாமம் அங்கே சேக்கிழார் பெருமானால் அணங்கனைய திலகவதின்னு காட்டுறதை காட்டினாங்க. அதனை கண்ணப்பர் புராணத்திலே தேவராட்டிக்கு அணங்காடல் செய்பவள்னு ஒரு இடம் வரும், அந்த இடத்தையும் காட்டினாங்க. அடுத்து 4ஆம் பாடலிலே நீதி, அந்த நீதி அப்படின்னு சொல்லும் பொழுது திருவாரூருக்கே உரிய தனிச்சிறப்பு நீதி. ஏன்னா 63 புராணத்தை சொல்ல வந்த சேக்கிழார் அதற்கு முன்னே ஒரு சின்ன நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடப்படாத வரலாற்றை கொண்டு சேர்க்கிறார். எதை சேர்க்கிறார் அப்படின்னா நீதியால் வாழ்ந்த மன்னன் வரலாற்றை காட்டுறார். இது சேக்கிழார் செய்யக்கூடிய ஒரு புதுமை. ஏன்னா நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் செய்த இடத்துல மனுநீதி சோழரா ஒரு பாடலை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடின மாதிரியே பாடிட்டு போயிட்டார். ஆனா நம்முடைய சேக்கிழார் பெருமான் நீதியை நிலைநிறுத்தி நம்முடைய பெரிய புராணத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த நீதியை காட்டக்கூடிய அந்த அற்புதமான இடத்தோடு தொடங்குவார். மனுநீதி சோழர் வரலாறு வரும். அப்படி அந்த நீதியால் வாழ்கிலை இந்த நெஞ்சமே, நீதியோடு நீ வாழ்வாய் அப்படிங்கிறார். அது நம்ம பரிமேலழகர் உரையில அழகா எடுத்து காட்டினார். விதித்தன செய்தல் விலக்கியன ஒழித்தல். ரொம்ப அழகான சொல்லாட்சிகள். அந்த பழைய சொல்லாட்சியெல்லாம் நாம் படிக்க படிக்க ஆனந்தமா இருக்கும். இன்னைக்கெல்லாம் அந்த சொல்லாட்சியெல்லாம் பழக்கத்தில் இல்லாமல் சென்று விட்டது. அது மூவகைப்படும் ஒழுக்கம் வழக்கு தண்டம் அப்படின்றத பத்தி எல்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த சாதி ஒருமை அப்படின்னு சொன்னாங்க. கிண்ணறர், தருமர், வருணர் இவர்கள் எல்லாம் மேல் உலகத்து தேவர்கள். அதனால அவர்களுக்கு சாதி ஒருமை அப்படின்றதுனால அவர்களை சாதியார் என்று குறிப்பிட்டார் என்று சொன்னார்கள். மேலும் அந்த கோயிலில் அமைந்திருக்கக்கூடிய மண்டபம் இருக்கிறதே அது தேவாசிரியன் மண்டபம். அது எப்படிப்பட்டவன்? தேவர்கள் ஆசிரியத்து எழுந்தருள் இருக்கக்கூடிய மண்டபம் என்பதால் பல 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 தேவர்கள் அங்கே காத்து கிடக்கிறார்கள். அதனால் பல தேவர்களும் வணங்கிய தலம் அப்படின்னு சொல்லி அதே சிறப்பு அங்கே அமைந்திருக்கும். அந்த பாடலை சொல்லும் பொழுது செல்லா நின்ற அப்படின்னு சொல்லும் போது ஆனின்று கின்று கிரு அப்படின்றத இலக்கண குறிப்பை காட்டினாங்க. எத்தாய் ரத்தத்தை என்று அதுல இருந்து குறிப்பு காட்டினாங்க. நம்ம திருவாசகத்திலேயே சிவபுராணத்துல வரும். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்லுவிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள்னு நம்ம வழக்கத்துல, ஏன்னா எல்லாருக்கும் அந்த பெரிய புராண தாண்டகம் தெரியலனாலும் இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இடம். செல்லா நின்றனா அழிந்து, அதாவது தொடர்ந்து சென்று கொண்டே அழிந்து செல்லக்கூடிய அப்படின்றது குறிப்பு வரக்கூடிய இடம். அந்த இலக்கணத்தை எல்லாம் ஐயா எடுத்து அழகா காட்டினாங்க. அப்படிப்பட்ட பெருமானை நாம் தொழுது உயலாம் அப்படின்ற அந்த குறிப்பை காட்டிய இடத்தை காட்டினாங்க. 5ஆம் பாடல்லே பிறவி என்பது கேடு. அப்ப பிறவியால் வருவன எல்லாமே கேடு. ஏன்னா பிறவி என்பது கேடு இல்லையே அப்படின்னு பார்ப்போமே. ஆனாலும் எல்லா பிறவியும் பெருமானை சிந்திக்க வைக்கிறதா அப்படின்னா எல்லா பிறவியும் பெருமானை சிந்திக்க வைக்கவில்லை. நம்ம இப்போ தமிழ்நாட்டிலே நல்ல அற்புதமா பெருமான் திருவருள் விளங்கக்கூடிய பதியில பிறந்துட்டோம். அடுத்த பிறவில வேற ஏதோ சைவம் இல்லாத இடத்துல கொண்டு பிறக்க வச்சுட்டானா நினைக்க முடியாது. அதனால் பிறவி என்பது கேடுதான் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துகிறார்கள். அப்ப பிறவியாகிய
துன்ப சாகரத்திலிருந்து கரையேற முயற்சிக்கிற துறவிகளுக்குத்தான் அது நீங்கும். யாதனின் யாதனின் நீங்கினான் நோதல் அதனின் அதனின் இளன். அற்புதமா சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். எதிலிருந்தெல்லாம் நீ விலகுகிறாயோ அதனால் வரும் துன்பங்கள் உனக்கு இல்லை. அப்ப பிறவியாகிய இந்த கடலில் இருந்து விலகிவிட்டால் துன்பம் முழுமையாக இராது. அதான் துறவியாருக்கு அற்புதமா அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த துறவிகளுக்கே உரிய மார்க்கம். அதனால் நீ பெருமானை மறவாதே, நல்ல மார்க்கத்திலே செல் அப்படிங்கிறார். அதுக்கு ரொம்ப அழகா பெரும்பற்ற புலியூர்ல இருந்து ஐயா ஒரு பாடல் பதிகம் விளக்கம் காட்டினாங்க. பேரிழவு இன்பமோடு பிணிமூப்பு சாக்காடு என்று சித்தியாரிலே சொன்ன செய்திகளை எடுத்து காட்டினார்கள். அப்புறம் திரு ஆவடுதுறையிலே இருக்கக்கூடிய அந்த பதிகத்தை எடுத்து காட்டி அரவன் அப்படின்றதுக்கு நமக்கு நல்ல விளக்கம் கொடுத்து, அரவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்று சொன்ன அந்த இடத்தெல்லாம் ரொம்ப அழகா எடுத்து காட்டினாங்க. அடுத்து 6ஆம் திருப்பாடல். இது ஓமையணி அப்படின்னு சொல்லி ஐயா அந்த பாடல் அமைந்த சிறப்பை காட்டினார்கள். இந்த பாடலானது ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். 5 தலை பாம்பு, அந்த பாம்பின் வாயிலே தேரை, தேரையின் வாயிலே வண்டு, வண்டின் வாயிலே ஒரு துளி தேன். எப்படி இந்த ஓமையெல்லாம் நமக்கு அழகா காட்டி, சிறு பறவைன்னு அந்த வண்டு காட்டப்பட்டிருக்கிறது. வண்டு இப்போ தேனை சுவைத்து கொண்டிருக்கும் பொழுதே நாவை நீட்டி அந்த வண்டை தேரை பற்றி விட்டது. இப்போ வண்டு தேரை வாய்க்குள்ள போக வண்டை முழுங்குறதுக்குள்ள பாம்பு வந்து தேரையை பற்றி விட்டது. அந்த அழக ரொம்ப காட்டுறார். அப்போ நாம் இது நிலைத்த பொருள் என்று நாம் நினைந்து இதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இந்த உலகில் இன்பங்களை வேறொரு துன்பம் வந்து பற்றிவிடும் அப்படின்றது ரொம்ப காட்டுறார். அதனால இதை இன்பம் இன்பம் என்று கருதாதே, ரொம்ப அழகா சொல்றார். அந்த இடத்த சொல்லும் பொழுது அந்த ஓமையணியிலே சொல்லப்பட்ட அந்த சிறப்புகளை சொன்னார். ஓம்பினேன் பூட்டை வாளா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அப்பர் சாமி தேவாரத்திலிருந்து ஐயா நல்ல விளக்கம் கொடுத்தாங்க. அடுத்தது 7ஆம் திருப்பாடல். 7ஆம் திருப்பாடலானது பெரிய யானையிலே ஏறி அந்த யானை மீது அமைந்த நல்ல சிவிகையிலே அமர்ந்து அதிலே நல்ல கவசங்கள் அணிந்து கொண்டு நல்ல விருதுகளை எல்லாம் பெற்று செல்லக்கூடிய அந்த நிலைன்னு சொன்னாங்க. இதுக்கு சிவஞான சித்தியார்ல ஒரு அற்புதமான பாடலுங்க. இந்த மாதிரி ஓமையெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு இடத்துல காட்டுவார், அரிசனம் பூசி மாலை அணிந்து பொன்னாடை சாற்றி பரிசனம் பின்பு செல்ல பாரிகர் பறிக்க கொட்ட வரிசினம் ஊத தொங்கல் வந்திட உணர்வு மாண்டு பெரியவர் பேச்சுமின்றி கிடத்தலால். நல்லா அலங்காரம் பண்ணி மேக்கப் போட்டிருக்காங்களாம். அரிசனம் பூசி மாலை அணிவித்திருக்காங்களாம். பொன்னாடை சாற்றி புது ஆடை அணிந்து இருக்கிறாராம். பரிசனம் பின்பு செல்ல முன்ன பின்னே மக்கள் வராங்களாம். பாரிக்கர் பறிக்க கொட்ட முன்ன பின்னெல்லாம் வாத்தியம் வாசிட்டு போறாங்களாம். வரிசின்னம் ஊத சங்கு உள்ளிட்ட வாத்தியங்கள்லாம் முழங்குதான். தொங்கல் வந்திட எல்லா பக்கமும் அலங்காரத்தோட தொங்கி அது இந்த பல்லக்கில் அந்த தொங்கக்கூடிய மாலைகள்லாம் சாற்றி ஒருத்தரை தூக்கிட்டு போனாங்கன்னா அவருக்கு நான் எங்க இருக்கிறேன் அப்படின்ற உணர்வே மாண்டு போய் தன்னை மறந்து உட்கார்ந்து இருக்கிறாராம். இப்படி இருப்பவர் பிணத்திற்கு சமானம், பெரியவர் பேச்சுமின்றி கிடத்தலால் பிணத்தோட ஒப்பர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த சிவஞான சித்தியார் காட்டும். அது போல இந்த இவற்றை நீ பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியது என்று இந்த உடம்பிலே பொருந்தி வாழாதே, இதிலே மயங்கி போகாதே அழகா காட்டி இருக்கிறார் பிள்ளை பெருமான். அந்த கருத்து ரொம்ப அழகா காட்டினாங்க. இது எண்ஏகாரம் என்கிற இலக்கணத்திலே அமைந்தது அப்படின்னு சொல்லி அந்த விளக்கங்களை ரொம்ப நல்லா சொன்னாங்க. அடுத்து 8ஆம் பாடலிலே என்பினால் கழி நிறைத்து அப்படின்ற பாடல். அது நம்ம அப்பர் சாமி சொல்லியிருப்பார். கால் கொடுத்து இருகை ஏற்றி கழி நிறைத்து இறைச்சி மேய்ந்து தோல் படுத்து உதிர நீரால் சுவரெடுத்து 2 வாசல் ஏழுடை தாக அமைத்தங்கு 7 சாலேகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரே அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அதே அமைப்புல இந்த குடிசையாகிய உடம்புக்கு எலும்பு தூண், இறைச்சிதான் சுவர், குலால் மனம் கமழக்கூடிய தோல் தான் மேல் பூச்சு அப்படின்னு சொல்லி இந்த உடல் அமைந்த அமைப்பை காட்டுறார். அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த உடலிலே நாம் இதுவே போதும் என்று மகிழ்ந்து இருந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி இதை காட்டி விட்டு யாரை பற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டா பெருமானுடைய திருவடிக்கு அன்பனாகி, அன்பன் ஆரூர் தொழுது, பெருமான் அன்பர்களுக்கெல்லாம் அன்பன், அந்த அன்பனை நீ அன்பினால் தொழுது பெருமானை அடைவாயாக அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த இடத்துல காட்டியிருக்கிறார். இதுல இன்னொரு குறிப்பு, பிள்ளை பெருமான் பதிகங்களிலே வரக்கூடிய
ராவணனை பற்றிய 8ஆம் பாடல் குறிப்பு இதில் இடம்பெறவில்லை. அது இந்த பாடலுக்கு ஒரே ஒரு சிறப்பு. ஏன்னா எப்பொழுதுமே 8ஆம் பாடல் ராவணன், 9ஆம் பாடல் அடிமுடி தேடிய படலம், 10ஆம் பாடல் சமன் சாக்கியர், 11 திருக்கடைக்காப்பு. இங்க 8வது பாடலிலே ராவணனை பற்றிய குறிப்பு இல்லை அப்படின்றது நாம கொஞ்சம் கவனிக்கணும். அடுத்து 9ஆம் திருப்பாடல். இங்கே தந்தை, தாய், உடன் தோன்றினர், புத்திரர், தாரம் எல்லோரும் பந்தம் நீங்காதவர்க்கு உய்வதற்கான வழி இல்லை. அப்ப இங்க சொல்லும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு போங்கன்ற குறிப்புல சொல்லி இருக்கிறாரா அப்படின்றத ஐயா உள்ளத்தில் கொண்டு பெரிய புராணத்தில் எல்லாரும் இல்லறத்தில் இருந்து தான் தொண்டு செய்தார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர்கள் இல்லறத்தில் இருந்து ஓம்பியது சிவ அறம். அப்போ இல்லறத்தில் இருப்பதன் பயன் என்ன அப்படின்னா அறத்தின்பால் ஒழுகுவது. அறத்திலே உயர்ந்த அறம் என்னன்னா சிவ அறம், சிவ தர்மம் என்று அது வழங்கப்படும். அப்போ இந்த சொந்தம் எல்லாம் நம் பிறவி முடியும் வரை உள்ள சொந்தம். நமக்கு இருக்கக்கூடிய உடன் எல்லோரும், தாய் தந்தை உள்ளிட்ட எல்லோரும், இது இந்த பிறவி முடியும் வரை உள்ள சொந்தம். இவர்களோடு நாம் இன்புற்று வாழ்ந்தாலும் பொதுவா பார்க்கும் பொழுது இந்த சொந்தங்களால் உய்தி இல்லை. அடியார் பெருமக்களுடைய இல்லத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் சிவசிந்தனையில் இருக்கவங்க, அது நம்ம எல்லாத்துலயும் பொருத்த முடியாது. ஆனா பொது நோக்கி பார்க்கும் பொழுது இது எல்லாமே உய்தியை தரக்கூடிய சொந்தம் இல்லை. அப்போ நீங்க இந்த சொந்தத்திலே அழுந்தாமல் நீங்க எப்படி மேல போகணும்னா தாமரை இலை நீர் போல அந்த பந்தத்திலே மூழ்கி விடாமல் அதன் மேலே நின்றபடி, தாமரை சேற்றிலும் நீரிலும் அது தொடர்பு கொண்டிருந்தாலும் அது நோக்குவது சூரியனை என்பது போல அவர்களிலெல்லாம் நீ மூழ்கி விடாதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்த காட்டுறார். ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்ப தாமரை இலை நீர் போல இருக்க வேண்டும். அப்போ அதே போல இங்கே இந்த எந்த நிலையில இருக்க வேண்டும் என்றால் தேவாசிரியனிலே வீற்றிருக்கக்கூடிய அடியார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம், தேவர்களுக்கே ஆசிரியத்தன்மையை தரக்கூடியவர்கள்னு ஒரு விளக்கம் தருவாங்க. தேவாசிரிய அடியார்கள், தேவர்கள் என்பவரே மேலான பிறவியிலே உள்ளவர்கள். அவர்கள் தேவர்களுக்கு ஆசிரியத்தன்மை. அது என்ன ஆசிரியத்தன்மை? தேவர்களை குருவாம் நிலைக்கு உயர்த்துபவர்கள் அடியார் பெருமக்கள். அதனால தேவ ஆசிரிய தன்மையை செய்யக்கூடிய பெருமக்கள் என்று தேவாசிரியனிலே வீற்றிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு சிறப்பு. அப்படி அந்த உறவாவோர் உருத்திர பல்கணத்தோர் என்று அந்த நிலையிலே அடியாரோடு கூடி பெருமானை தொழுது நீ உய்தி அடைவாய் அப்படின்ற அந்த குறிப்பு அந்த பாடல் ஐயா அழகா சொன்னாங்க. அடுத்து 10ஆம் பாடலிலே நமக்கு திருமால் பிரம்மனை பற்றிய குறிப்பு. அந்த இடத்திலே இருவரையும் காட்டக்கூடியது நிரல் நிறை அணி. அப்போ இருவர் காணா பண்புடையார். அப்ப பெருமான் காட்சிக்கு அறியவனா அப்படின்னா அவன் பாதி மேனியிலே யாரை கொண்டிருக்கிறார்னா பனிவளர் மலையால் பாக வடிவினன். என்னப்பா கருணை வடிவானவன்னு சொல்றீங்க, ஆனா 2 பேர் தேடி தேடி பல ஆண்டுகள் தேடி கிடைக்கலையேன்னா ஆணவத்தால் தேடினால் அகப்பட மாட்டான் எம்பெருமான் அன்பர்களுக்கு எளியவன் அப்படின்ற குறிப்பை அங்கு காட்டுவதற்காக இருவர் காண முடியாத பெருமான் பெருமாட்டியை பாதி கொண்ட பெருமான் அப்படின்ற குறிப்பு காட்டுறார். அன்பும் மரணம் உடை பயனும் அது என்ற அந்த குரலிலே அன்பு பண்பாக வேண்டும், அறம் பயனாக வேண்டும் அப்படின்ற அந்த நிரல் நிறை அணியை அழகா காட்டி சென்றார்கள். அடுத்து 11ஆம் பாடலாகிய நிறைவு பாடல். நமக்கு இந்த பாடல்தான் நம்முடைய பிள்ளை பெருமான் நமக்கு பாடல் நிறைவிலே கொடுக்கக்கூடிய திருக்கடைக்காப்பு பதிக பயனை கொடுக்கக்கூடியது. இந்த பதிக பயனை கொடுக்கக்கூடிய இந்த இடத்திலே பெருமானை ஏத்து பாடல் சொல்லவே வல்லவர். என்ன சொல்ல வருகிறார்? இந்த பதிகத்தை சொன்னாலே அவர்களுக்கு இந்த நீர் சூழ்ந்த வையகத்திலே தீதின்றி வாழ்வார்கள். அப்போ தீமை அப்படின்றது இங்க என்ன அப்படின்னா 2 இடத்திலே வரும். உலகியலாக வரக்கூடிய தீமைகள் அப்படின்றது நம்முடைய வினைப்பயன், மேலும் பிறவியும் நமக்கு தீது. அப்ப இந்த 2 தீமையையும் விளக்கக்கூடியது இந்த பதிகத்தை ஓதும் இந்த சிந்தனை அப்படின்னு சொல்லி, இப்ப பதிகத்தை ஓதுபவர்களுக்கு உலகியல் தீமையும் நீங்கும், பிறவி தீமையும் நீங்கும் அப்படின்ற குறிப்பு. அப்போ இந்த எப்படிப்பட்ட பெருமான் அதை நீக்குவான் அப்படின்னா எரியாடக்கூடிய பெருமான். அந்த பெருமான் தீமையை சுட்டு நமக்கு நன்மையை தந்து நம்மை ஆட்கொள்வான் அப்படின்ற அந்த குறிப்பை கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் இந்த பாடலை பொருள் உணர்ந்து தற்பொழுது இதை இன்று ஓதியம் அந்த
பரிபூரண பயனை எய்துவதற்கு எல்லாம் வல்ல பரம்பொருள் இன்று நமக்கு நல்லொருள் கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளை பெருமான் சீர்பாதங்களை வணங்கி கொண்டு ஆரூரர் அல்லியங்கோதை பெருமாட்டி உடனுரை ஆரூரர் பெருமானுடைய சீர்பாதங்களை வணங்கி கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்து நம்மையும் இந்த சிவநெறி சிந்தனையிலே செலுத்தக்கூடிய திருமதி சாந்தா சண்முகம் அம்மையார் உள்ளிட்ட அப்பர் அருளறி மன்றத்தினரையும் வணங்கி கொண்டு பதிகத்திற்கு நல்ல உரை செய்து நம்ம எல்லாம் இந்த 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் சிவச்சிந்தனையில் இருத்திய லட்சுமணன் ஐயாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பெருமக்கள் யாவரையும் வணங்கி கொண்டு இச்சிறியனுடைய சிறிய தொகுப்புரை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன்.